குட் ஈவினிங் டீச்சர்ஸ். பேசுறது கேக்குதுங்களா? எஸ் சார், கேட்குது சார். குட் ஈவினிங் சார். ஓகே சார். போர்ட் டிஸ்பிளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லுங்க. சார் போர்டு தெரியல சார். ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? ஸ்கிரீனும் தெரியுது. ஸ்கிரீன் தெரியல சார். வெளியே வந்துடுவா சார். வெளியில் வந்துட்டு கூட பண்ணுங்க சார். ஓகே சார். தெரியுதுங்களா சார்? ஸ்கிரீன் தெரியுதுங்களா மற்றவங்களுக்கு? தெரியுதுங்க சார். ஓகே. இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த ஹைபிரிடைசேஷன் இனக்கலப்பு பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இனக்கலப்பு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்திலீன் இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்காம போயாச்சு. எத்திலீன் மூலக்கூறில் நடக்கக்கூடிய இனக்கலப்பு. ஓகேங்களா? எத்திலீன் அப்படின்னா CH2 டபுள் பாண்டு CH2 இதான் எத்திலீன் மூலக்கூறுன்னு சொல்றோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 கார்பன் அணுக்கள் இருக்குது. அப்ப இந்த ஒரு கார்பன் அணு நமக்கு வந்து sp2 இனக்கலப்பில் ஈடுபடுது. sp2 இப்ப கார்பன் அணு ஒன்று எடுத்துட்டோம்னா அதனோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p2. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதுறோம். இதுவே நீங்க பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுதுனீங்கன்னா 1s அதுல 2 2sல 2 2pங்கும்போது 3 வந்துடும். ஓகேங்களா? 2px 2py 2pz அப்ப 1 2 இருக்கு. இப்ப இது கார்பன் அணு. இந்த கார்பன் அணு வந்து பாத்தீங்கன்னா கிளர்வுற்ற நிலைக்கு போகுது. கிளர்வுற்ற நிலை அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2sல இருந்து ஒரு எலக்ட்ரானு இங்க போயிடும். 2pz ஆர்பிட்டாலுக்கு போயிடும். ஓகேங்களா? அப்ப நமக்கு அப்ப இந்த ஆர்பிட்டல் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 2s இங்க வந்து பாத்தீங்கன்னா 2p அப்படின்னு சொல்றோம். 2px 2py 2pz. அப்ப இதுல எல்லாத்துலயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒவ்வொரு எலக்ட்ரான். இப்ப நமக்கு sp2 இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு s ஆர்பிட்டாலு 2 p ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட வேண்டும். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு s ஆர்பிட்டாலும் இந்த 2 p ஆர்பிட்டாலும் இனக்கலப்பில் ஈடுபடும். அப்ப இதெல்லாமே இனக்கலப்பில் ஈடுபடும். ஓகேங்களா? அப்ப நமக்கு sp2 இனக்கலப்பு ஆர்பிட்டால் உருவாகும். ஓகேங்களா? இப்ப கார்பன் அணு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப 3 ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகிறதுனால 3 sp2 இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் உருவாகிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப 1 2 3 sp2 இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள். அப்ப இனக்கலப்பில் உருவாகக்கூடிய ஆர்பிட்டால்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடக்கூடிய ஆர்பிட்டால்ல 3 எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா? இப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்க ஒரு எலக்ட்ரானு, இங்க ஒரு எலக்ட்ரான். இதே நம்ம இப்படி திருப்பி எழுதணும்னா இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதை இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆர்பிட்டால இப்ப இங்க எழுதிருக்கேன். அப்ப இந்த 2 ஆர்பிட்டாலும் இப்படி இருக்கும், இப்படி இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப 3 sp2. இப்ப இந்த ஆர்பிட்டால் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆர்பிட்டாலே நமக்கு இனக்கலப்பில் ஈடுபடாத ஆர்பிட்டால். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும். ஓகேங்களா? அந்த தளம் இருக்குன்னுச்சுன்னா அந்த தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும். அதுலயும் ஒரு எலக்ட்ரான். இப்ப இது ஒரு கார்பன் அணு வச்சு இதே மாதிரிதான் இன்னொரு கார்பன் அணுவிலும் நடக்கும். ஓகேங்களா? அப்ப இது 2 கார்பன் அணு, இந்த 2 கார்பன் அணு இல்லையா? இதுவும் sp2 இனக்கலப்பு தான். அப்ப இந்த கார்பன் அணுவிலையும் இப்ப இந்த ஆர்பிட்டால், அதே மாதிரி இந்த 2 ஆர்பிட்டாலு, இது இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு இனக்கலப்பில் ஈடுபடாத ஆர்பிட்டாலு தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும். அதுலயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இது எல்லாத்துலயும் ஒவ்வொரு எலக்ட்ரான். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டலோட நமக்கு பிணைப்பை உருவாக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டல், ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டல்ல பிணைப்பு உருவாகுது. அதே மாதிரி இங்கேயும் ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டல்ல பிணைப்பு உருவாகுது. இந்த இடத்துலயும் உருவாகுது. ஓகேங்களா? இந்த இடத்துலயும் உருவாகுது. அப்ப இந்த இடத்துல பாருங்க இது எல்லாமே சிக்மா பிணைப்பு தான். ஓகேங்களா? அப்ப எல்லாமே சிக்மா பிணைப்பாக உருவாகுது. அதே மாதிரி இந்த 2 ஆர்பிட்டாலும், ஓகேங்களா, இந்த 2 ஆர்பிட்டாலும் நேருக்கு நேராக மேற்பொருந்துதல். ஓகேங்களா? நேருக்கு நேராக மேற்பொருந்தும் போது
அப்ப இந்த 2 எலக்ட்ரான் சமமாக பங்கிடப்படும். இங்கேயும் ஒரு சிக்மா பிணைப்பு உருவாகும். ஓகேங்களா? அப்ப இது ஒரு இந்த பிணைப்பு வந்து பாத்தீங்கன்னா சிக்மா பிணைப்பு. இப்ப இங்க பாருங்க, இந்த 2 ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் தளத்திற்கு செங்குத்தா இருக்கு. அப்ப இது மேற்பொருந்தும் போது பக்கவாட்டில் தான் மேற்பொருந்தும். இப்போ பக்கவாட்டில் மேற்பொருந்தும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை பிணைப்பு உருவாகுது. ஓகேங்களா? பை பிணைப்பு உருவாகுது. அப்ப CH2 இரட்டை பிணைப்பு CH2 அப்படிங்கும்போது ஒரு பிணைப்பு நமக்கு என்னவா இருக்குது? சிக்மா பிணைப்பாகவும் ஒரு பிணைப்பு பை பிணைப்பாகவும் இருக்குது. டபுள் பாண்ட்ல ஒரு பாண்டு சிக்மா பாண்டு, இன்னொரு பாண்டு பை பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது எத்திலீன். இதே நம்ம அசிட்டிலீன் பாக்குறோம். அசிட்டிலீன் அப்படின்னா அசிட்டிலீன் இதை வந்து IUPAC பேர்ல ஈத்தைன் அப்படின்னு சொல்றோம். ஈத்தைன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல CH ட்ரிபிள் பாண்டு CH. ஓகேங்களா? அப்ப இந்த கார்பன் அணு வந்து பாத்தீங்கன்னா sp இனக்கலப்பு, இதுவும் sp இனக்கலப்பு. அப்ப கார்பன் அணு இருக்குது அப்படின்னா 1s2 2s2 2p2. ஓகேங்களா? அப்ப இதனுடைய முதல் கிளர்வுற்ற நிலை அப்படிங்கும்போது இந்த 2s இருந்து ஒரு எலக்ட்ரான் 2pz ஆர்பிட்டாலுக்கு போகும். அப்ப அதனோட எலக்ட்ரானை மட்டும் எழுதும்போது 2s2 2s1 இந்த இடத்துல ஒண்ணுதான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் அங்க போயிடுச்சு. அப்ப 2pxல ஒண்ணு இருக்கும், 2pyல ஒண்ணு, 2pzல ஒண்ணு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க sp இனக்கலப்பு ஆர்பிட்டால் அப்படிங்கும்போது ஒரு s ஆர்பிட்டாலும் ஒரு p ஆர்பிட்டாலும் ஈடுபடும். ஓகேங்களா? ஒரு s ஆர்பிட்டாலும் ஒரு p ஆர்பிட்டாலும் ஈடுபடும். அப்ப 2 ஆர்பிட்டால் தான் இன்வால்வ் ஆகுது. இப்ப எத்தனை புதிய ஆர்பிட்டால்கள் உருவாகுது அப்படின்னா 2 sp இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் உருவாகும். இப்ப கார்பன் இருக்குது அப்படின்னா 2 sp இனக்கலப்பு, இது ஒரு sp இனக்கலப்பு ஆர்பிட்டால், இது ஒரு sp இனக்கலப்பு ஆர்பிட்டால். ஓகேங்களா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு. இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்ப இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். இதே மாதிரிதான் இன்னொரு கார்பனுக்கும், இன்னொரு கார்பன்லயும் sp இனக்கலப்பு ஆர்பிட்டால், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க சிக்மா பிணைப்பு உருவாகும். அதே மாதிரி இங்கேயும் ஹைட்ரஜனோட சேரும்போது சிக்மா பிணைப்பு, இங்கேயும் சேரும்போது சிக்மா பிணைப்பு. அடுத்தது 2py அப்படிங்கும்போது இது தளத்திற்கு செங்குத்தாக இருக்கு. இது வந்து பிணைப்பில் ஈடுபடல, இனக்கலப்பில் இன்வால்வ் ஆகல, இனக்கலப்பில் ஈடுபடல. அதே மாதிரி 2pzம் இப்படிதான் இருக்கு, 2pz. அப்ப 2 ஆர்பிட்டால் தளத்திற்கு செங்குத்தா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த கார்பன்லயும் இருக்கு. இந்த கார்பன்லயும் 2 ஆர்பிட்டால்கள் நமக்கு எப்படி இருக்குன்னா தளத்திற்கு செங்குத்தாக இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே பாருங்க ஒவ்வொரு எலக்ட்ரான். ஓகேவா? அப்ப இது ரெண்டும் சேரும் போது ஒரு பை பிணைப்பு உருவாகும். இந்த ரெண்டும் மேற்பொருந்தும் போது ஒரு பை பிணைப்பு உருவாகும். இப்ப இங்க சிக்மா பிணைப்பு. ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து இது மேல இருக்குது அப்படின்னா இந்த பை பிணைப்பு கீழே இருக்கும். அதாவது இப்படி எழுதுன்னு வச்சுங்களேன், CH ட்ரிபிள் பாண்டு CH அப்படின்னா இந்த மேல இருக்கிறது ஒரு பை பிணைப்பு, கீழே இருக்கிறது ஒரு பை பிணைப்பு, இந்த நடுவில் இருக்கிறது சிக்மா பிணைப்பு. அப்ப நமக்கு மும்மை பிணைப்பு அப்படிங்கும்போது 2 பை பிணைப்பும் ஒரு சிக்மா பிணைப்பும் உருவாகும். ஓகேங்களா? இது வந்து ஈத்தைன் அஸ்கின் மூலக்கூறில் உருவாகக்கூடிய பிணைப்பு. இதுல நமக்கு இதுவே மீத்தேன் பாத்தீங்கன்னா sp3 இனக்கலப்பு. ஓகேங்களா? எல்லாமே சிங்கிள், அதாவது ஒற்றை பிணைப்பு தான் இருக்கு. CH4. ஓகேங்களா? CH4 அப்படிங்கும்போது sp3 ஒற்றை பிணைப்பு தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஒற்றை பிணைப்பு அப்படின்னா பிணைப்பு நீளம் அதிகம், அப்படியே இரட்டை பிணைப்பு அப்படிங்கும்போது பிணைப்பு நீளம் குறைஞ்சிடும். மும்மை பிணைப்புங்கும் போது பிணைப்பு நீளம் இன்னமும் குறைஞ்சிடும். அப்ப பிணைப்பு நீளம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர் தகவல் இருக்கும். எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிணைப்பு நீளம் பிணைப்பு ஆற்றலுக்கு எதிர் தகவல் இருக்கும். இப்ப பிணைப்பு நீளம் அதிகமா இருந்தது அப்படின்னா பிணைப்பு ஆற்றல் கம்மியா இருக்கு. பிணைப்பு நீளம் கம்மியா இருக்குது அப்படின்னா பிணைப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்ப 3 இனக்கலப்புல நமக்கு 3 வகையான இனக்கலப்பு இருக்கு இல்லைங்களா? sp3 கார்பன் பிணைப்பு மட்டும் எடுத்துட்டோம்னா 3 இனக்கலப்பு இருக்கு, sp2 sp. அப்ப பிணைப்பு நீளம் கேட்கறாங்க, பிணைப்பு நீளங்களின் சரியான வரிசை, பிணைப்பு நீளம். அப்ப இது ஒற்றை பிணைப்பா இருக்கிறதுனால இது அதிகமா இருக்கும், இது இப்படி இருக்கும். அப்ப பிணைப்பு நீளம் இந்த ஆர்டர்ல இருக்கு. ஓகேங்களா? இதுவே பிணைப்பு ஆற்றல்
பிணைப்பு ஆற்றல் அப்படிங்கும்போது அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அப்படியே மாறிடும். அப்ப sp3-வோட sp2-வோட பிணைப்பு ஆற்றல் அதிகம், sp2-வோட sp-ன் பிணைப்பு ஆற்றல் அதிகம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் பிணைப்பு. ஓகேங்களா? கார்பன் கார்பன் பொதுவாகவே சொல்லும்போது நம்ம இதை வச்சு நம்ம சொல்றோம். பிணைப்பு நீளம், பிணைப்பு ஆற்றல். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பர்சன்டேஜ் கார்பன் கார்பன் பிணைப்பு தான் சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை. மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை. இப்ப இதுல வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிஜன் மூலக்கூறோட பாராகாந்தத்தன்மை. ஓகேங்களா? பாராகாந்தத்தன்மை விளக்குறதுக்காக ஹண்ட் முல்லிகன், ஓகேவா, 2 பேர் இதை சொல்றாங்க. ஹண்ட் விதி நம்ம படிச்சிருப்போம், அந்த அது சொன்னவர், மற்றும் முல்லிகன். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இந்த எலக்ட்ரான் கவர்தன்மை அந்த அளவீடு சொன்னவர். இதுல அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்கள் பல்வேறு ஆர்பிட்டால் இருப்பது போலவே மூலக்கூறில் உள்ள எலக்ட்ரான்கள் பல்வேறு மூலக்கூறு ஆர்பிட்டால்ல இருக்கும். ஓகேங்களா? அணுக்கள்ல எப்படி பல்வேறு ஆர்பிட்டால்கள், வெவ்வேறு ஆர்பிட்டல் 1s2 2s2 சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி மூலக்கூறுலயும் வெவ்வேறு ஆர்பிட்டால்கள் உள்ள. ஒரு மூலக்கூறு இருக்குது அப்படின்னா இப்ப N2 அப்படின்னா அதுலயே நமக்கு வெவ்வேறு ஆர்பிட்டால் இருக்கும். சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, ஓகேங்களா, பை 2px, இந்த மாதிரி பை 2py, சிக்மா 2pz அப்படின்ட்டு வெவ்வேறு ஆர்பிட்டால்கள் இருக்கும் மூலக்கூறுல. அப்ப அந்த ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம அணுக்கள்ல சொல்லும் போது 1s2 2s2 அப்படின்னு எழுதுவோம். ஆனா மூலக்கூறுல சிக்மா பை அப்படின்னு வச்சுட்டு எழுதுறோம். அதே மாதிரி மூலக்கூறு ஆர்பிட்டால் ஏறக்குறைய சமமான ஆற்றலும் சமச்சீர் தன்மையும், சிமெட்ரின்னு சொல்றோம், சமச்சீர் தன்மை ஒரே மாதிரி கொண்ட அணு ஆர்பிட்டால்களோட நேரியல் சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். நேரியல் சேர்க்கை, அதாவது LCAO அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் சொல்றோம். அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், அணு ஆர்பிட்டால்களோட நேரியல் சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். நேரியல் சேர்க்கை அப்படின்னா என்னோட பொருள் வந்து 1s ஆர்பிட்டால் இன்னொரு 1s ஆர்பிட்டாலோட தான் சேருது. அதே மாதிரி 2s ஆர்பிட்டால் இன்னொரு 2s ஆர்பிட்டாலோட தான் சேரும். ஓகேங்களா? 1s 2s-ஓட சேர முடியாது அப்படிங்கிறாங்க. இதைத்தான் நம்ம நேரியல் சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். 2px இருந்துச்சுன்னா அது இன்னொரு 2px-ஓட தான் சேரும். 2p பாத்தீங்கன்னா 2px இருக்கு இல்லைங்களா? 2px-னா இன்னொரு 2px-ஓட தான் சேரும். அப்ப இதுதான் நம்ம நேரியல் சேர்க்கைன்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா Z அச்ச மூலக்கூறு அச்சாக கருதப்படுகிறது. அதாவது ஒரு அச்சு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி எழுதுறீங்க, இப்படி 3 அச்சுக்களை இப்படி எழுதுவோம் இல்லைங்களா? ஒரு கோடு போட்டு எழுதுறோம். அப்ப இந்த இடத்துல Z அச்சு, ஓகேங்களா, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இது ஒய்ன்னு வச்சுக்கிறோம், இது இசட்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த Z அச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றோம், மூலக்கூறு அச்சாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? இதை மூலக்கூறு அச்சா சொல்றோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சிக்மா பிணைப்பை உருவாக்கும். மூலக்கூறு அச்சுல தான் நமக்கு இப்படி ஒரு ஆர்பிட்டால் இருக்குதுன்னா இது அப்படியே இன்னொரு ஆர்பிட்டாலோட சேர்ந்து நமக்கு என்ன உருவாகும், சிக்மா பிணைப்பு உருவாக்கும். ஓகேங்களா? அப்ப இது நேருக்கு நேராக, இப்ப இங்க ஒரு ஆர்பிட்டால் இசட், ஆக்சுவலி இது இப்படி வச்சுக்கிறீங்க இசட்டு, அப்ப இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப இது வந்து இன்னொரு இசட் ஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது இசட் ஆக்சிஸ்ல இசட் அச்சுல ஒரு ஆறு இருக்குது, அப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது ரெண்டும் நேருக்கு நேராக மோதி பண்ணும்போது சிக்மா பிணைப்பு உருவாகும். ஓகேங்களா? எனவே ஒரு அணு 2pz ஆர்பிட்டால் மற்றொரு அணுவின் 2pz ஆர்பிட்டாலோட இணைய முடியும். 2pz-ஓட சேருது. அப்ப சமச்சீர் தன்மை மாறுவதால் 2px அல்லது 2p ஆர்பிட்டால்களோட இணைய முடியாதுங்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப 2pz இருந்துச்சுன்னா அது இன்னொரு 2pz-ஓட தான் இணையும். 2px-ஓடையோ 2py-ஓடையோ இணையாது. ஏன்னா இதுல சமச்சீர் தன்மை மாறுபடுதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? இந்த அச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே அச்சுல இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி இணைஞ்சிடும். வெவ்வேறு அச்சுல இருந்துச்சுன்னா அந்த சமச்சீர் தன்மை மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி அணு ஆர்பிட்டால் அப்படிங்கிறது பலமையத்தன்மை அப்படின்னு சொல்றோம், பாலிசென்ட்ரிக். ஓகேங்களா? அதாவது மூலக்கூறு ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் 2 அல்லது மேற்பட்ட உட்கருக்களின் தாக்கத்திற்கு உட்பட்டது. ஏன்னா மூலக்கூறு அப்படிங்கும் போது 2 அணுக்கள் சேர்ந்திருக்கும். இப்ப N2 அப்படின்னு சொல்றோம். N2னா 2 நைட்ரஜன். ஓகேங்களா? அப்ப இதுக்கு நடுவுல ஒரு ஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சுங்களேன், சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s அப்படிங்கிற ஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சு. அப்ப இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள்
ஓகேங்களா? அப்ப இதுல 2 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் சிக்மா 1sல 2 சிக்மா ஸ்டார் 1sல 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த எலக்ட்ரான்கள் இந்த நைட்ரஜனோட ஃபர்ஸ்ட் இந்த நைட்ரஜனோட உட்கருவோட தாக்கத்திற்கு உட்படும். இந்த உட்கருவால் கவரப்படும். இந்த நைட்ரஜனோட உட்கருவாலும் கவரப்படும். ஓகேங்களா? அப்ப ஒரு மூலக்கூறுல ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அணுக்களின் உட்கருக்கள் இந்த எலக்ட்ரான்களை கவரும் அப்படிங்கிறாங்க. இப்ப அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பல மையத்தன்மை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி உருவாகும் மூலக்கூறு ஆர்பிட்டால் எண்ணிக்கை இலையும் மூலக்கூறு ஆர்பிட்டால் எண்ணிக்கைக்கு சமமாகும். ஓகேங்களா? அதாவது 2pxும் இன்னொரு 2pxும் சேருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு 2 ஆர்பிட்டால் வருவாங்க. ஒன்னு பை 2px, இன்னொன்னு பை ஸ்டார் 2px. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் சொல்றோம். பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இது எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். ஓகேங்களா? அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றோம். பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இந்த மாதிரி நமக்கு உருவாகும். ஓகேங்களா? அப்ப 2 ஆர்பிட்டால் சேர்ந்துனா 2 உருவாகும். ஓகேங்களா? அப்ப இங்கதான் சொல்றாங்க, ஒண்ணு பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், இன்னொன்னு எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். அப்ப பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் எவ்வளவு நிலைப்புத்தன்மை பெறுகிறதோ, ஓகேங்களா, ஏன்னா அதோட ஆற்றல் குறைவா இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ 1sம் இன்னொரு 1sம் சேருது அப்படின்னா சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s. ஓகேங்களா? இப்ப சிக்மாங்கிறது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், சிக்மா ஸ்டார் 1sங்கிறது எதிர் பிணைப்புன்னு சொல்றோம். ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகேங்களா? அப்ப இதனுடைய ஆற்றல் குறைவா இருக்கு. பிணைப்பு மூலக்கூறோட ஆற்றல், பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுடைய ஆற்றல் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஆற்றல் கம்மியா இருக்கு. இப்ப இந்த ஆர்பிட்டால் ஆற்றலை விட இது கம்மியா இருக்குங்க. அதே மாதிரி எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் சொல்றோம். எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இதனுடைய ஆற்றல் நமக்கு அதிகமா இருக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த 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 இதனுடைய ஆற்றல் குறைவா இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல் குறைவா இருக்கு. இது எவ்வளவு குறைவா இருக்கும் அவ்வளவு அதிகமா இருக்கும் எதுல? ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். அதனால இங்க சொல்றாங்க விஎம்ஓ இழந்த ஆற்றலானது. ஓகேங்களா? இந்த ஆற்றல் குறையுதுன்னு சொல்லும்ல, அது குறைந்து இது இழந்த ஆற்றல்னு சொல்றோம். அதே மாதிரி ஏபிஎம்ஓ பெற்ற ஆற்றலுக்கு சமம். ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் பெற்ற ஆற்றலுக்கு சமம். இது எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் அந்த அளவுக்கு இது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் அந்த அளவுக்கு இது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? 2 மூலக்கூறு ஆர்பிட்டால் மொத்த ஆற்றல் 2 அணு ஆர்பிட்டால்களின் ஆற்றல்களின் கூடுதலுக்கு சமம். ஓகேங்களா? அப்ப இந்த இந்த மொத்த ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த அணு ஆர்பிட்டால் சொல்றோம். 1s அணு ஆர்பிட்டால். இந்த சிக்மா 1sம் சிக்மா ஸ்டார் 1sம் மூலக்கூறு ஆர்பிட்டால். ஓகேங்களா? அப்ப 2 மூலக்கூறு ஆர்பிட்டாலோட மொத்த ஆற்றல் 2 அணு ஆர்பிட்டால் கூடுதலுக்கு சமம். ஓகேங்களா? அப்ப இந்த 2 அணு ஆர்பிட்டாலோடைய ஆற்றலுடைய கூடுதல் நமக்கு 2 1s ஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சுங்க. அதனோட கூடுதல் வந்து சிக்மா 1s பிளஸ் சிக்மா ஸ்டார் 1s இதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? 2 1s ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா அதனுடைய கூடுதல் இதனுடைய கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அப்ப பல்வேறு ஆர்பிட்டாலோட ஆற்றல் வரிசை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எது அதிகமான ஆற்றல் உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிஎம்ஓன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிணைப்பில் ஈடுபடாத ஆர்பிட்டால், நான் பாண்டிங் ஆர்பிட்டால், என்பிஓன்னு சொல்றோம். பிணைப்பில் ஈடுபடாத ஆர்பிட்டால், நான் பாண்டிங் ஆர்பிட்டால். இது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், பிஎம்ஓ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இதுதான் அதனுடைய வரிசை. அப்ப எதனுடைய ஆற்றல் அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலுடைய ஆற்றல் தான் அதிகமாக இருக்குது. எதனுடைய ஆற்றல் குறைவா இருக்குதுன்னா பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் அதனுடைய ஆற்றல் குறைவா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல அணு ஆர்பிட்டால்களை போலவே மூலக்கூறு ஆர்பிட்டாலும் இதுல எலக்ட்ரான்களை நிரப்பணும் அப்படின்னா இந்த விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். ராபா தத்துவம், பவுலியின் தவிர்ப்பு தத்துவம், குண்ட் விதி. ஓகேங்களா? இப்ப இதபடி நம்ம இதை ஃபில் பண்றோம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பி ஆர்பிட்டால்னு வச்சுங்களேன். பி ஆர்பிட்டால் 2px 2py 2pz. இது ஒரு நைட்ரஜன் அணுவோட பி ஆர்பிட்டால்னு வச்சுங்க. இன்னொரு நைட்ரஜன் அணுவோட பி ஆர்பிட்டால் இங்க இருக்கலாம். ஓகேங்களா? 2px 2py 2pz. அப்ப இந்த எக்ஸும் 2pxும் 2 சேரும்போது பை 2px உருவாகும்.
இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பை ஸ்டார் 2px உருவாகுது. ஓகேங்களா? அதே மாதிரி 2pyயும் 2pyயும் சேரும்போது பை 2py உருவாகுது. இங்க அப்படியே ஆப்போசிட்டா அதுக்கு நேரா பை ஸ்டார் 2py உருவாகுது. ஓகேங்களா? அடுத்தது 2pzம் 2pzம் சேரும்போது நமக்கு இந்த இடத்துல சிக்மா 2pz. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க மேல சிக்மா ஸ்டார் 2pz உருவாகுது. ஓகேங்களா? அப்ப இந்த ஆர்பிட்டால்களை தான் உருவான ஆர்பிட்டால தான் மூலக்கூறு ஆர்பிட்டால்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன்ல எல்லாத்துலயுமே மூணு எலக்ட்ரான் இருக்கும். 2p3 அப்படின்னு சொல்றோம். இந்த நைட்ரஜன்ல இப்ப இங்க இன்னொரு நைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதுலயும் 3 எலக்ட்ரான். ஓகேங்களா? அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே 6 எலக்ட்ரான். அப்ப அந்த 6 எலக்ட்ரானை தான் நீங்க இங்க ஃபில் பண்றீங்க. ஓகேங்களா? அப்ப எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணணும். அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களை முதல்ல ஃபில் பண்ணணும். இதுல பாருங்க பை 2pxம் பை 2pயும் சம ஆற்றல் உடையது. அப்ப இதுல எலக்ட்ரான் எப்படி நிரப்பணும்னா 1 2 நிரப்பணும். மறுபடியும் 3வது எலக்ட்ரான் எங்க போகணும்னா இங்கேயே போய் ஃபில் பண்ணிடணும். 3 4. ஓகேங்களா? அப்ப நான் 6ல 4 எலக்ட்ரான் நிரப்பியாச்சு. அடுத்தது இன்னும் 2 எலக்ட்ரான் இருக்கு. அது எங்க போகணும் அப்படின்னா 5 6 இப்படி ஃபில் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலை நிரப்பிட்டு தான் எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கு போகணும். ஓகேங்களா? அந்த பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலேயே சம ஆற்றல், இப்ப இது ரெண்டும் சம ஆற்றல் இருக்கு. முதல்ல அதை நிரப்பிடணும். அதுக்கப்புறம் தான் இங்க போறோம். அதுக்குள்ளேயே. ஓகேங்களா? இதுதான் அந்த எலக்ட்ரானை இது பண்ணக்கூடிய நிரப்பக்கூடிய முறை. அப்ப ஆஃபா தத்துவம் இங்க எங்க வருதுன்னா குறைவான ஆற்றல் உள்ள ஆர்பிட்டால்ல நிரப்பிட்டு அதுக்கு அதிகமான ஆற்றல் உள்ள ஆர்பிட்டாலுக்கு போறோம். அதே மாதிரி இது நிரப்பிட்டு தான் இங்க போறோம். இப்ப இதுல நிரப்பணும் அப்படின்னா இதுல 2 எலக்ட்ரான் நிரப்புறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க 1 இங்க 2. ஓகேங்களா? அடுத்தது இதுதான் குண்டு விதின்னு சொல்றோம். குண்டு விதி இந்த இடத்துலதான் வரும். ஓகேங்களா? குண்டு விதின்னு சொல்றோம். எலக்ட்ரான் நிரப்பும் போது ஃபர்ஸ்ட் பாதி நிரப்பிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எலக்ட்ரான் இணையாதலா தொடங்கணும். இப்போ 1 2 நிரப்பிடுறீங்க. இன்னும் 2 நிரப்பணும்னா 3 4 நிரப்பிடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இங்க போகணும் 5, அடுத்தது 6 இருந்துச்சுன்னா. இல்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி நிரப்புறோம். ஓகேங்களா? அடுத்தது மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் சிக்மா பை டெல் போன்ற குறியீடுகளால் குறிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப சிக்மா பை அப்படின்னு சொல்றோம். இந்த டெல் அப்படிங்கிறது இது நமக்கு வராது. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிக்கலான மூலக்கூறுக்கு இந்த டெல்ங்கிறது வருது. நமக்கு பெரும்பாலும் சிக்மா பையிலேயே முடிஞ்சிடும். எல்லாம் கொடுக்கப்பட்ட மூலக்கூறு எல்லாம் சிக்மா பையிலேயே முடிஞ்சிடும். அடுத்தது இதனுடைய நேர்கோட்டு இணைவை பத்தி என்னோட இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அணு ஆர்பிட்டால்களுடைய நேர்கோட்டு இணைவு, அதாவது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். ஓகேங்களா? அப்ப பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் எப்படி உருவாகுது? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகேங்களா? அப்ப 2 அலைகள் சை ஏ அப்படின்னு சொல்றோம், அலைச்சார்பு சை பி. ஓகேங்களா? அப்ப இது சை ஏ பி சை பி அப்படின் போது இந்த 2 அலை இது அலை இருக்குங்க. இது ஒரு அலைச்சார்பு. இது ஒரு கட்டத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே கட்டத்துல இருக்கு. ரெண்டுமே ஒரே கட்டம் அப்படின்னு சொல்றோம். ஒரே கட்டம் இன்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு நமக்கு இது பிளஸ் சார்ஜ் அப்படின்னா இதுவும் பிளஸ் சார்ஜ். இப்போ ஒரே கட்டம்னு சொல்றோம். சேம் சார்ஜ். இந்த ஆர்பிட்டால் ரெண்டும் சேம் சார்ஜ், அதை ஒரே கட்டம் அப்படின்னு சொல்றோம். இன்ஃபேஸ் சேம் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு என்ன உருவாகுது பாருங்க. இது ஒரு 1s ஆர்பிட்டால், இது இன்னொரு 1s ஆர்பிட்டால். இப்போ நமக்கு சிக்மா 1s ஆர்பிட்டால் வரும். அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம்? பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். ஓகேங்களா? அதனோட வடிவம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த ரெண்டும் சேர்ந்து ஜென்ரல் காமனா ஒரு பிளஸ் இங்க சென்டர்ல. அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். ஓகேங்களா? இதுவே எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகுதுன்னா இந்த மாதிரி உருவாகும். இந்த மாதிரி உருவாகும். இந்த இடத்துல மைனஸ் போட்டுங்க. இந்த இடத்துல மைனஸ், அது நோட்ஸ்ல அப்படியே கரெக்ட் பண்ணீங்க. இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்ப இந்த இடத்துல பிளஸ் வருது, இது மைனஸ். அப்ப வெவ்வேறு கட்டங்களில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்கள். ஓகேங்களா? அப்படி உருவாகும் போது நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிளஸ், இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இந்த தளத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தளத்தை கணு அப்படின்னு சொல்றோம். கணு. ஓகேங்களா? கணு அப்படிங்கும் போது அந்த இடத்துல எலக்ட்ரானுடைய அடர்த்தி 0. எந்த இடத்துல எலக்ட்ரானோட அடர்த்தி 0 இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கணு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ஒரு தளம் வருகிறது. அப்ப ஒரு கணு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நமக்கு இப்ப இந்த ஆர்பிட்டால் உருவாகுது. இந்த ஒரு ஆர்பிட்டால். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், ABMO அப்படின்னு சொல்றோம்.
ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல பாருங்க ரெண்டு ஒன்னஸும் ஒரே கட்டத்தில் ஒரே சார்ஜ் இருந்து சேரும்போது பிணைப்பு மூலக்கூறா இருந்தால், வெவ்வேறு சார்ஜ் இருக்கும் போதே எதிர் பிணைப்பு மூலக்கூறா இருந்தால் அதுல ஒரு கணு உருவாகும். ஓகேங்களா. அதை நம்ம இதை சேர்க்கும் போது இதுவே நம்ம ஆர்பிட்டால் இதை வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி செயல்படும். இதுவே நீங்க இந்த மாதிரி ஒரு அலை மாதிரி போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா. இந்த மாதிரி எழுதணும். ஒரு அலை மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி எழுதலாம். அடுத்தது இதே மாதிரியே 2px. ஓகேங்களா. 2pxும் 2pxும் சேருது. இதில் பாருங்க இந்த பாசிட்டிவ் சார்ஜும் சேருது. அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்ப இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ்னு வரும்போது இது அவுட் ஆஃப் பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. வெவ்வேறு சார்ஜ் வரும்போது அவுட் ஆஃப் பேஸ். அப்ப இது இந்த மாதிரி உருவாகுது. அப்ப இந்த தளத்தை வந்து பாத்தீங்கன்னா கணு அப்படின்னு சொல்றோம். கணு சிக்மா ஸ்டார் 2pxல ஒரு கணு தளம் இருக்கிறது. அதே மாதிரி சிக்மா ஸ்டார் 1s அதுலயும் ஒரு கணு தளம் இருக்குது. ஓகேங்களா. இதுவே நம்ம 2px 2py இது வந்து சிக்மா. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இது சிக்மா ஸ்டார் 2px சிக்மா பிணைப்புக்கு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும். ஓகேங்களா. அப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸ். இதே பை பிணைப்புக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பை பிணைப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்பேஸ் அப்படின்னா ஒரே சார்ஜ் பிளஸும் சேருது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இங்க மேல ஒரு இது இருக்கும், அதாவது இப்படி சேருதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி மேல ஒரு இது இருக்கும், கீழே ஒரு இது. ஓகேங்களா. பிளஸ் இங்க மைனஸ். அப்ப இந்த தளத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணு அப்படின்னு சொல்றோம். ஒரு கணு தளம் இருக்கு. ஓகேங்களா. இதுல பை 2pxலயோ பை 2pyலயோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுவே நமக்கு வெவ்வேறு மாதிரி சேர்ந்துச்சுங்க பிளஸ் மைனஸ் சேருதுன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. அதாவது இப்படி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. அப்ப இதுல மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க பிளஸ் இருக்கும், இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பிளஸ் இருக்கும். அப்ப இதுல ரெண்டு கணுத்தளம், இது ஒரு கணுத்தளம். ஓகேங்களா. அப்போ பை ஸ்டார் 2pxல தான் நமக்கு எத்தனை கணுத்தளம் இருக்குதுன்னா ரெண்டு கணுத்தளங்கள் உள்ளன. ஓகேங்களா. அப்ப ரெண்டு கணுத்தளங்களும் உள்ள மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் அப்படின்னா பை ஸ்டார் 2px பை ஸ்டார் 2py. ஓகேங்களா. அடுத்தது பிணைப்பு தரத்துக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அப்ப NB மைனஸ் NA டிவைடட் பை 2. ஓகேங்களா. NB மைனஸ் NA டிவைடட் பை 2. ஓகேங்களா. அதாவது NB அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. NA அப்படின்னா எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இது ஒரு ஃபார்முலா. இது வந்து எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஃபார்முலாவை எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இங்க கீழே இன்னொரு ஃபார்முலா இருக்கு, பிணைப்பு தரம். ஓகேங்களா. அப்ப இந்த ஃபார்முலா எதுக்கு பயன்படுத்தினா அணு எண் 10ல இருந்து 14 எலக்ட்ரான் அணு எண் இல்ல எலக்ட்ரானோட நம்பர் 10ல இருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு B2ன்னு வச்சுங்க, B2 மூலக்கூறுக்கு இதை பயன்படுத்தலாம். B2 அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு போரானுக்கு 5 எலக்ட்ரான், அப்ப 2 போரான் அப்படின்னா 10 எலக்ட்ரான். ஓகேங்களா. C2 2 கார்பன் சேருது, அப்ப 12 எலக்ட்ரான், இதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது N2. ஓகேங்களா. அப்ப 14 எலக்ட்ரான், இதுக்கும் பயன்படுத்தலாம். இது வரைக்கும் 10ல இருந்து ஆக்சிஜனுக்கும் பயன்படுத்தலாம். இந்த ஃபார்முலாவை ஆக்சிஜனுக்கும் பயன்படுத்தலாம். 16 எலக்ட்ரான் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. 16 எலக்ட்ரான் வரைக்கும் 10ல இருந்து 16 எலக்ட்ரான் வரைக்கும் உள்ள மூலக்கூறுகளுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்துறோம். ஓகேங்களா. அப்ப 3 மைனஸ் 0.5 இன்டூ N அப்படின்னு சொல்றோம். இந்த N அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 எலக்ட்ரானிலிருந்து மூலக்கூறின் எலக்ட்ரானை கழித்து கிடைக்கும் வேறுபாடு. ஓகேங்களா. 14ல இருந்து இந்த மூலக்கூறோட எலக்ட்ரானை கழிக்கணும். உதாரணத்துக்கு இப்ப இதை எடுத்துங்க, 14ல இருந்து இதுல 10 எலக்ட்ரான் இருக்குங்களா, அப்போ 10 கழிச்சிருங்க.
அப்ப n மதிப்பு எவ்வளவு வருதுன்னா 4ன்னு வரும் அந்த இடத்துல. இப்போ 3 மைனஸ் 0.5 இன்டூ 4 ஓகேங்களா. அப்போ 3 மைனஸ் 2ன்னு வரும். அப்போ 1ன்னு வரும். பிணைப்பு தரம் 1. இந்த இடத்துல பிணைப்பு தரம்னு சொல்லலாம் அல்லது பிணைப்பு வரிசைன்னு சொல்லலாம். பிணைப்பு வரிசை சில புத்தகங்கள்ல பிணைப்பு வரிசைன்னு கொடுத்துருக்காங்க, சில இதுல பிணைப்பு தரம் கொடுத்துருக்காங்க. பிணைப்பு வரிசைன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். பாண்ட் ஆர்டர் ஓகேங்களா. பாண்ட் ஆர்டர் அப்படின்னா இப்ப ஏபின்னு 2 இருக்குங்களா, 2 அணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ பின்னு 2 அணு இருக்குன்னா இந்த 2 அணுக்கள் நடுவில் எத்தனை பிணைப்பு உருவாகுது அப்படிங்கிறது பாண்ட் ஆர்டர். பிணைப்பு தரம் அல்லது பிணைப்பு வரிசை. இப்போ ஒரு பிணைப்பு தான் உருவாகுது, அப்ப பாண்ட் ஆர்டர் பிணைப்பு வரிசை 1 ஓகேங்களா. இப்ப 2 பிணைப்பு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏவுக்கு பிக்கு நடுவில் 2 பிணைப்பு உருவாகுது ஓகேங்களா. அப்ப பிணைப்பு வரிசை 2. 3 பிணைப்பு உருவாகுது அப்படின்னா பிணைப்பு வரிசை 3 ஓகேங்களா. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 2 அணுக்களுக்கு நடுவுல எத்தனை பிணைப்பு உருவாகுது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிணைப்பு வரிசைன்னு சொல்றோம் ஓகேங்களா. உதாரணத்துக்கு இப்ப ஹைட்ரஜன் மூலக்கூறு உருவாதல் ஓகேவா. இப்ப ஹைட்ரஜன் மூலக்கூறு உருவாதல் H2 மூலக்கூறுல இருந்து போயிடலாம். ஹைட்ரஜன் மூலக்கூறுனா 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்புறம் ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஓகேங்களா. அப்ப ஹைட்ரஜன்னாவே அதனோட அமைப்பு 1s1 தான் ஓகேங்களா. இப்போ 1s1 இங்கேயும் 1s1. அப்போ ஒரு ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலும் இன்னொரு ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலும் சேருது. அப்ப இங்க சிக்மா 1s, இங்க மேல சிக்மா ஸ்டார் 1s ஓகேங்களா. இப்ப இப்படி உருவாது இந்த மாதிரி. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், இது எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஓகேவா. இந்த மாதிரி உருவாது. இப்ப பாருங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 2 எலக்ட்ரானை நம்ம நிரப்பணும். அப்ப ஃபர்ஸ்ட் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் நிரப்பி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க போகணும், மேல போகணும். முதல்ல இங்க நிரப்பிங்க 1 2 இங்கே நிரப்பிட்டோம் ஓகேங்களா. அவ்வளவுதான். இதுதான் ஹைட்ரஜனுடைய அந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் வடிவம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. இப்ப இதுல பிணைப்பு தரம் பாண்ட் ஆர்டர் நமக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. NB மைனஸ் NA டிவைடட் பை 2 இதே ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். இந்த இது வந்து 10 வர வரைக்கும் இதே ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா பாண்டிங் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் எவ்வளவு இருக்கு, 2 எலக்ட்ரான். இந்த இடத்துல பாருங்க 2 எலக்ட்ரான். அப்ப 2 மைனஸ் 0 டிவைடட் பை 2 ஓகேங்களா. அப்ப 2/2 அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு வருது. பாண்ட் ஆர்டர் 1ன்னு வருது. அப்ப H2 மூலக்கூறுல இந்த ஹைட்ரஜனுக்குமான பிணைப்பு ஒரே ஒரு ஒற்றை பிணைப்பு தான் இருக்குன்னு அர்த்தம். பாண்ட் ஆர்டர் 1ன்னு வருது. அப்ப ஹைட்ரஜனுக்குமான பிணைப்பு ஒற்றை பிணைப்பு ஓகேங்களா. இதே ஹீலியம் 2ன்னு வச்சுங்க. ஹீலியம் 2 He2 ஓகேங்களா. அப்ப ஹீலியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 1s2ன்னு வந்துடும் ஓகேங்களா. அப்ப 2 ஹீலியம் அணுக்களை எழுதிக்கிறோம், 2 ஹீலியம் அணுக்கள் ஓகேவா. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 1s2, இங்கேயும் 1s2. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 1s இந்த 1s சேர்ந்துச்சுன்னா 2 ஆர்பிட்டால் உருவாகும். ஒன்னு சிக்மா 1s, இன்னொன்னு சிக்மா ஸ்டார் 1s உருவாயிடுது. அடுத்தது பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் இருக்கு. இங்க 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்க 2 எலக்ட்ரான், மொத்தம் 4 எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் இங்க 2 நிரப்பிடுங்க, 1 2. அப்ப இது நிரம்பியாச்சு ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் மேல போகணும் 4 சரி 3 4 ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இந்த மாதிரி எழுதினாதான் அது அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு. மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கைப்படி இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இந்த மாதிரி எழுதலாம் ஓகேங்களா. அப்ப பாண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா NB மைனஸ் NA ஓகேங்களா டிவைடட் பை 2. அப்ப நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 2 இருக்கு. கீழே பாண்டிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு, மேலேயும் 2 இருக்கு டிவைடட் பை 2. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு வந்து அப்ப பிணைப்பு வரிசை வந்து பாத்தீங்கன்னா 0. அப்ப 0 அப்படின்னா He2 மூலக்கூறுல ஹீலியத்துக்கும் நடுவுல ஒரு பிணைப்பு கூட இல்லைன்னு அர்த்தம். ஒரு பிணைப்பு கூட இல்லை. அப்ப He2 மூலக்கூறு உருவாகுமா? ஒரு பிணைப்பு இருந்தா தான் மூலக்கூறு உருவாகும். அப்ப பிணைப்பே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா He2 மூலக்கூறு உருவாவது இல்லை. அந்த மாதிரி மூலக்கூறே உருவாவது இல்லைங்கிற ஓகேங்களா. He2 மூலக்கூறு உருவாவது இல்லை ஓகேங்களா. அடுத்தது இப்ப B2ன்னு வச்சுங்க. B2 போரான். இப்போ போரான் அப்படின்னா நம்ம எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p1 ஓகேங்களா. இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு போரான் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். போரான்
போரானோட ஃபர்ஸ்ட் 1s ஆர்பிடல் எடுத்துங்க. ஓகேங்களா, 1s. இன்னொரு போரானோட 1s. அப்ப இது 1s2 இருக்குது, இதுவும் 1s2. அப்ப ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் சேர்ந்து சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s உருவாகும். ஓகேங்களா, அடுத்தது 2sம் 2sம் இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்கேயும் பாத்தீங்கன்னா சிக்மா 2s, இதுக்கு மேல சிக்மா ஸ்டார் 2s உருவாகும். ஓகேங்களா, அடுத்தது இப்ப இங்க எழுதுறேன்னு வச்சுங்களேன், 2pxல 1, இங்கேயும் 2pxல 1. அப்ப இது ரெண்டும் சேருதுன்னு வச்சுங்க, 5 2px மேல 5 ஸ்டார் 2px இப்படி உருவாகுது. இப்ப எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது இங்க 2 இங்க 2 ஃபில் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இங்க 2 இங்க 2 ஃபில் பண்றோம். அதே மாதிரி இங்க ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 2 ரெண்டுமே இங்கே ஃபில் பண்ணிடும். மேல அங்க போல 5 ஸ்டார் 2px போகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிஎம்ஓவை ஃபில் பண்ணிட்டு தான் எங்க போறோம், ஏபிஎம்ஓவுக்கு போறோம். ஓகேங்களா, பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஃபில் பண்ணிட்டு தான் எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கு போறோம். ஓகேங்களா, இப்ப இதனுடைய பிணைப்பு வரிசை பாண்ட் ஆர்டர் பார்க்கும்போது NB - NA/2. அப்ப பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானை எல்லாம் நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, பிணைப்பு மூலக்கூறு, இது பிணைப்பு மூலக்கூறு, இது ஒரு பிணைப்பு மூலக்கூறு, இது ஒரு பிணைப்பு மூலக்கூறு. ஓகேங்களா, அப்ப எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் இருக்கு. மைனஸ் எதிர் பிணைப்பு மூலக்கூறுல இருக்கிறதெல்லாம் கன்சிடர் பண்றீங்க. எதிர் பிணைப்பு அப்படின்னா இது ஒரு எதிர் பிணைப்பு, இது ஒரு எதிர் பிணைப்பு. ஓகேங்களா, அப்ப இது பாத்தீங்கன்னா 6 - 4 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, 6 - 4 டிவைடட் பை 2. அப்ப 2/2 வருது. அப்போ 1. ஓகேவா, அப்ப B2ல போரானுக்கும் நடுவுல ஒரே ஒரு பிணைப்பு தான் இருக்கு, ஒற்றை பிணைப்பு தான் இருக்கு. ஓகேவா, இப்ப உங்களுக்கு B2 மைனஸ்னு ஒரு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, B2 மைனஸ் கொடுக்குறேன். அப்போ ஒரு எலக்ட்ரான் சேர்க்கணும். அந்த எலக்ட்ரான் எங்க சேர்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட எதிர் பிணைப்பு ஆர்பிட்டால சேர்க்கணும். இப்படி சேர்க்கலாம். ஓகேங்களா, இப்ப அதனோட பிணைப்பு ஆற்றல், பிணைப்பு வரிசை கேட்கிறேன். அப்ப BO. அப்ப நம்ம எதிர் பிணைப்புல தான் ஒண்ணு சேர்த்துருக்கிறோம், இந்த எதிர் பிணைப்புல தான் ஒண்ணு சேர்த்துருக்கிறோம் இப்ப. ஓகேங்களா, அப்ப 6 - 5/2 வரும். அப்ப 1/2 = 0.5. ஓகேங்களா, அப்ப B2 மைனஸ் உடைய பிணைப்பு வரிசை வந்து பாத்தீங்கன்னா 0.5 வரும். இதுவே B2 பிளஸ் வச்சுங்களேன், B2 பிளஸ். அப்ப B2 பிளஸ்னா ஒரு இதை நீக்கணும், ஒரு எலக்ட்ரானை நீக்குறீங்க. அது எங்க இருந்து நீக்குவீங்க அப்படின்னா இந்த கடைசியில் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கிறோம். ஓகேங்களா, இப்ப இங்க 6ன்னு இருக்கு, அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கினா 5ன்னு ஆயிருக்கும். அப்ப இதனோட இது வந்து பாத்தீங்கன்னா பிணைப்பு வரிசை 5 - 4 டிவைடட் பை 2. ஓகேங்களா, அப்ப இதுவும் 1/2 அப்படின்னு வருது. அப்ப நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 0.5. ஓகேங்களா, 0.5 வரும். இப்ப B2 மைனஸ் B2 பிளஸ். ஓகேவா, இதனுடைய பிணைப்பு ஆற்றல் எதுக்கு அதிகம் அப்படின்னு கேக்குறாங்க, பிணைப்பு ஆற்றல். ஓகேவா, அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு வருது, இதுக்கு 0.5 வருது, இதுக்கும் 0.5 வருது. அப்ப பிணைப்பு ஆற்றலின் சரியான வரிசை என்னன்னா பிணைப்பு தரம். இது வந்து கீழே எழுதிக்கிறது பிணைப்பு தரம் அல்லது பிணைப்பு வரிசை பாண்ட் ஆர்டர். இப்ப பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிணைப்பு ஆற்றல். ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டியது பிணைப்பு ஆற்றல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிணைப்பு வரிசை அப்படின்னா பாண்ட் ஆர்டர். ஓகேங்களா, பாண்ட் ஆர்டர் அதிகமா இருந்துச்சுன்னா பிணைப்பு ஆற்றல் அதிகமா இருக்கு, பாண்ட் எனர்ஜி அதிகமா இருக்கு. ஓகேங்களா, அப்ப எதுக்கு தான் அதிகமா இருக்கு, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ரெண்டும் பாருங்க சமமான மதிப்பு இருக்கு, அப்ப ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இதை வச்சுதான் நம்ம சொல்றோம். இதுவே பிணைப்பு நீளம் கேக்குறாங்க, பிணைப்பு நீளத்தோட வரிசை இதுக்கு கேக்குறாங்க, இந்த இதுக்கே கேக்குறாங்கன்னா அப்ப பிணைப்பு வரிசை எதுக்கு அதிகமா இருக்கோ அதனோட நீளம் கம்மியா இருக்கு. ஏன்னா ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா B2 மைனஸ் ஈக்குவல் டு B2 பிளஸ். இதனோட பிணைப்பு நீளம் தான் அதிகமா இருக்கும், ஏன்னா இது ரெண்டுமே கம்மியா இருக்கு.
பிணைப்பு வரிசை கம்மியா இருக்கு. அப்ப இதனோட ரெண்டு நிலைகளும் அதிகமா இருக்கும், இதனோடது குறைவா இருக்கும். ஏன்னா இது ஒண்ணுன்னு வருது. ஓகேங்களா? அப்ப இதை வச்சுதான் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? இந்த பிணைப்பு வரிசையை வச்சுக்கிட்டு பிணைப்பு ஆற்றல் கண்டுபிடிக்கலாம், பிணைப்பு நீளத்தோட வரிசையை கேட்கலாம், அப்ப எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இதுல இன்னொன்னு என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தத்தன்மை கேட்கலாம். ஓகேங்களா? காந்தத்தன்மை. ஓகேங்களா? அப்ப இந்த மூலக்கூறுகள் ரெண்டு வகையான காந்தத்தன்மைன்னு சொல்றோம். ஒண்ணு பாரா காந்தத்தன்மை, இன்னொன்னு டயா காந்தத்தன்மை. பாரா காந்தத்தன்மை, டயா காந்தத்தன்மை. அப்ப பாராகாந்தத்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகேங்களா? தனித்த ஒற்றை எலக்ட்ரான் இருந்தது, தனித்த ஒற்றை எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பாராகாந்தத்தன்மை. ஓகேங்களா? அல்லது எல்லாமே பேரடா இருக்குன்னு வச்சுங்க, இப்ப ஜோடி சேர்ந்த எலக்ட்ரான்கள். ஓகேங்களா? ஜோடி சேர்ந்த எலக்ட்ரான்கள் இருந்துச்சுன்னா இப்படி இருக்குது, பேரடா இருக்கு, எல்லாமே பேரடா இருக்கு, இது ஒண்ணு மட்டும் சிங்கிளா இருக்குன்னு. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேராகாந்தத்தன்மை. இது வந்து பாத்தீங்கன்னா டயாகாந்தத்தன்மை. ஓகேங்களா சார்? சார் சொல்லுங்க சார். சார் அந்த பிணைப்பு வரிசை மட்டும் திரும்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகேங்க சார், நான் இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்லிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. இப்ப இதுல ஒரு நிமிஷம் சார். இதுல பாருங்க பாராகாந்தத்தன்மைன்னு சொல்ல முடியுங்களா? ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இதுல எலக்ட்ரான் இல்லாம இருக்குன்னு வச்சுங்க, B2 இருக்குது. அப்ப எல்லாமே நமக்கு இணையா இருக்கு, எல்லா எலக்ட்ரானும் இணையா இருக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா டயாகாந்தத்தன்மை. ஓகேங்களா? B2 மைனஸ் அப்படின்னா இங்க ஒரு எலக்ட்ரானை சேர்க்கிறோம், இங்க ஒரு எலக்ட்ரான் சேர்க்கிறீங்க, அப்ப அது பேராகாந்தத்தன்மை. B2 பிளஸ் அப்படின்னா இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்குவீங்க, இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கி, ரெண்டு எலக்ட்ரான் இருக்கிறத ஒண்ணு நீக்கிடுவீங்க, அப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் தான் அப்படி இருக்கும், அப்ப அதுவும் பாராகாந்தத்தன்மை. ஓகேங்களா? இப்ப இன்னொரு மாலிக்யூல், இன்னொரு மூலக்கூறு எடுத்துக்கிறோம். இப்ப நைட்ரஜன் எடுத்துக்கலாம். நைட்ரஜன் அப்ப நைட்ரஜனுக்கு எப்படி இருக்கும்? நைட்ரஜன் 1s2 2s2 2p3. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நைட்ரஜன், இங்க இன்னொரு நைட்ரஜன் வச்சுங்க. அப்ப இதனோட 1s-உம் இதனோட 1s எடுத்துருக்கு, 1s2 1s2. அப்ப இங்க 1s எடுத்தாச்சு. அப்ப இங்க எப்படி உருவாகுது? சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1. ஓகேங்களா? அப்ப இதுல எலக்ட்ரான் நிரப்பணும் அப்படின்னா மொத்தமா 4 எலக்ட்ரான் இருக்கு. இதுல 2 4 இருக்கு. அப்ப 1 2 அடுத்தது 3 4. ஓகேங்களா? அப்ப 1s முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொரு நைட்ரஜன், அதே நைட்ரஜன்ல 2s இருந்தால் 2s2 2s2. ஓகேங்களா? அப்ப இது ரெண்டும் சேரும்போது சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s. ஓகேங்களா? அப்ப மொத்தமா இங்கேயும் 4 எலக்ட்ரான். அப்ப 1 2 3 4. ஓகேங்களா? அப்ப இதுவும் முடிஞ்சிருச்சு, ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த 2 ஆர்பிட்டாலும் முடிஞ்சிருச்சு. அடுத்து 2p3 தான் இருக்கு. அப்ப இந்த நைட்ரஜனுக்கு 2p3னா p ஆர்பிட்டால் 3 வகைப்படும், 2px 2py 2pz. அப்ப எல்லாத்துலயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அதே மாதிரிதான் இன்னொரு நைட்ரஜன் 2px 2py 2pz. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 2px-உம் 2px-உம் சேருது, அப்ப பை 2px. அடுத்து 2py 2py. அது இந்த பை 2px ஃபார்ம் ஆனா உடனே அதுக்கு கரஸ்பாண்டா 5 ஸ்டார் 2px உருவாயிடும். அது இது ஃபார்ம் ஆனாவே இது உருவாயிடும். அதே மாதிரி பை 2py உருவாகுதுனாலவே 5 ஸ்டார் 2py உருவாயிடும். ஓகேங்களா? அடுத்தது 2pz 2pz. இதுதான் மூலக்கூறு அச்சுன்னு சொல்றோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மூலக்கூறு அச்சில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் சிக்மா பிணைப்பை தான் உருவாக்கும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சிக்மா 2pz, இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சிக்மா ஸ்டார் z. ஓகேங்களா? அப்ப இதுல பாருங்க 6 எலக்ட்ரான் இருக்கு. இதுல ஒரு 3 எலக்ட்ரான் இந்த சைடு, இந்த நைட்ரஜன்ல ஒரு 3 எலக்ட்ரான் 6 இருக்கு. அப்ப எப்படி ஃபில் பண்றதுன்னா 1 2 3 4. முதல்ல இதை ஃபில் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் இங்க போறோம் 5 6. அப்ப முதல்ல இதை ஃபில் பண்ணிடுறோம், அப்ப 6 சரியா போச்சு, மேல ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்ப இதுக்கு பிணைப்பு வரிசை எழுதுறீங்க, பாண்ட் ஆர்டர். ஓகேங்களா? பாண்ட் ஆர்டர் எழுதுறோம். அப்ப NB மைனஸ் NA டிவைடட் பை 2. ஓகேங்களா? அப்ப முதல்ல பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் நம்ம கூட்டிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் போடாதெல்லாம் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். அப்ப 1 2 இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல இன்னொரு 2 இருக்கு. அப்ப இது ஃபுல்லாவே பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் தான். ஓகேங்களா? அப்ப இதுல 2 இதுல 2 இதுல ஒரு 6 எலக்ட்ரான். ஓகேங்களா? 2 4 6 எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா? அப்ப மொத்தமா 10 எலக்ட்ரான் இருக்கு.
பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்ல 10 எலக்ட்ரான் மைனஸ் எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் பாத்தீங்கன்னா எதிர்பிணைப்பு இந்த ஸ்டார் போட்டதுல எதிர்பிணைப்பு. அப்ப இதுல 2 இதுல ஒரு 2 அப்ப 4 தான் இருக்கு மொத்தமே. இதுல பாருங்க எதுவுமே இல்லை, இங்க இல்லை. ஓகேங்களா? அப்ப இதுல 2 எலக்ட்ரான் இருக்கு, இதுல 2 எலக்ட்ரான். அப்ப பாத்தீங்கன்னா 4. அப்ப டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா 6/2ன்னு வந்துடும். அப்ப 3ன்னு வரும். இப்ப பிணைப்பு வரிசை பாண்ட் ஆர்டர்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப பாண்ட் ஆர்டர் எவ்வளவு வருதுன்னா 3ன்னு வரும். ஓகேவா? பாண்ட் ஆர்டர் 3ன்னா நைட்ரஜனுக்கும் நைட்ரஜன் நடுவுல 3 பிணைப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்ப நைட்ரஜனுக்கு முடிஞ்சிருச்சு. இதுவே N2+ வச்சுங்களேன். N2+னா ஒரு எலக்ட்ரானை நீக்கணும். அப்ப எங்கிருந்து எலக்ட்ரானை நீக்கிறது அப்படின்னா கடைசியா எதை ஃபில் பண்றீங்களோ அதுலதான் நீக்கணும். இப்ப கடைசியா இதுல தானே ஃபில் பண்ணோம், இதுல தானே ஃபில் பண்ணோம். சிக்மா 2p இசட்ல தான் கடைசியா ஃபில் பண்ணும். இப்ப எதுல கடைசி எலக்ட்ரானை ஃபில் பண்றோமோ அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கிடுங்க. ஓகேங்களா? அப்ப நீக்கிட்டோம்னா அப்ப இது பாருங்க பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இப்ப எதுல இருந்து நீக்கிறோம்? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து நீக்கிறீங்க. அப்ப பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இந்த இடத்துல அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் 10 நீங்க குடிச்சிருக்கிறோம், அதுல இருந்து 1 நீக்கிடுறோம். அப்போ அது 9 ஆயிடும். அப்ப N2+னா 9 மைனஸ் இந்த எதிர்பிணைப்புல இருந்து நம்ம நீக்கவே இல்லை. ஓகேங்களா? அப்ப அந்த 4 அப்படியே தான் இருக்கு. 4/2. ஓகேங்களா? அப்ப 5/2ன்னு வரும். இப்ப 5/2 அப்படின்னா 2.5ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப இதுக்கு வந்து 3ன்னு வருது, இது வந்து N2. ஓகேங்களா? இது வந்து N2+. இதுவே N2- வச்சுங்க, N2-. ஓகேங்களா? அப்போ ஒரு எலக்ட்ரானை நம்ம சேர்க்கணும். இப்போ அது எங்க சேர்க்கறது அப்படின்னா இதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த எலக்ட்ரான் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா π*2pxல தான் போகும். அப்போ ஒரு எலக்ட்ரானை சேர்க்கணும்னா இங்கதான் முதல்ல சேர்க்கணும். இன்னொரு எலக்ட்ரானை சேர்க்கணும்னா இங்கேயே சேர்த்தக்கூடாது, பக்கத்துல இருக்கக்கூடிய இதுல சேர்க்கணும். ஓகேங்களா? பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டால்ல சேர்க்கணும். இப்ப நம்ம ஒண்ணுதான் சேர்க்க போறோம். அப்ப இதுலதான் சேர்க்கணும். ஓகேங்களா? அப்ப ஒரு இதுல சேர்த்திருக்கோம். அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல சேர்த்திருக்கீங்க? ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்ல ஒண்ணு சேர்த்திருக்கோம். அப்ப இந்த இதுல 4 தான் இருக்குங்களா? அப்ப இதுல நம்ம ஒண்ணு சேர்த்திருக்கிறோம். அப்ப இது 5ன்னு மாறிடும். ஓகேங்களா? பிணைப்புல ஒண்ணுமே பண்ணல, எதிர்பிணைப்புல தான் ஒண்ணு சேர்த்திருக்கோம். அப்ப இது என்ன ஆயிரும்? 10 - 5. ஓகேங்களா? டிவைடட் பை 2ன்னு வரும். அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 வச்சு. ஓகேங்களா? 10 - 5 இந்த 5 பாத்தீங்கன்னா இதுலதான் சேர்க்கிறோம், எதிர்பிணைப்புல தான் சேர்க்கிறோம். அப்ப 2.5ன்னு தான் வருது. ஓகேங்களா? அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா தான் வருது. ரெண்டும் சேமா தான் வருது. அப்ப இது வந்து 3 அப்படின்னு சொல்றோம். இதே இது நீங்க ஆக்சிஜனுக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் O2 மூலக்கூறுக்கு எழுதுறோம். அப்ப ஒரு ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா 1s2 2s2 2p4. ஓகேங்களா? அப்ப நீங்க இதே மாதிரி எழுதிக்கிறோம். அப்ப இதுலயும் நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா σ1s σ*1s σ2s σ*2s. ஓகேங்களா? அப்ப 1 2 3 4 இது முடிஞ்சிருச்சு. இதுலயும் 1 2 3 4 இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இதுதான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? இது ஒரு ஆக்சிஜன், இது இன்னொரு ஆக்சிஜன் வச்சுங்க. அப்ப 2px 2py 2pz. அப்ப 1 2 3 4 அதே மாதிரிதான் இங்க இருக்கும். 2px 2py 2pz. ஓகேங்களா? அப்ப இது 2 இருந்துச்சு. ஓகேங்களா? மொத்தமா இதுல ஒரு 4 எலக்ட்ரானு, இதுல ஒரு 4 எலக்ட்ரான், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இப்ப ஃபில் பண்ணோம். இப்ப இந்த ஆக்சிஜன் அப்படிங்கும்போது இப்ப நைட்ரஜன் வரைக்கும் நமக்கு எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்கள் உள்ளன. நைட்ரஜன் வரைக்கும் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்ப அது வரைக்கும் நம்ம இப்படித்தான் போறோம். இந்த இதுல இந்த p ஆர்பிட்டால ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2pxும் 2pxும் சேருது. அப்ப π2px உருவாகுது. அடுத்தது 2py சேருது. π2py π*2p எல்லாம் உருவாகுதுன்னு சொல்றோம். இது 14 எலக்ட்ரான் வரைக்கும் இப்படிதான் எழுதுறோம். 14க்கு மேல போகுது அப்படின்னா இப்ப ஆக்சிஜன் அப்படின்னா 16 எலக்ட்ரான் வருது. ஓகேங்களா? 16 எலக்ட்ரான் வருது. அப்ப 16க்கு மேல 14க்கு மேல மேல. அப்ப நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் சேரும்.
2pxும் 2pzும் 2pz முதல்ல சேரும். அப்ப சிக்மா 2pz இங்க உருவாகுது. இங்க மேல சிக்மா ஸ்டார் 2pz உருவாகும். ஃபர்ஸ்ட் இதுதான் உருவாகும். அதுக்கு அடுத்ததுதான் 2pxும் இந்த 2pxும் சேரும். அப்ப பை 2px இங்க மேல பை ஸ்டார் 2px. அதே மாதிரி அடுத்து 2py சேரும்போது பை 2py பை ஸ்டார் 2py இந்த மாதிரி எழுதுறோம். இந்த 14க்கு மேல போயிடுச்சுன்னா இப்படி எழுதுவோம். அப்ப எதுல வேறுபாடு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி எல்லாம் சேம் தான். இந்த இதுலதான் வேறுபாடு. இந்த சிக்மா கீழே இருக்கு, இந்த சிக்மா கீழே இருக்கு, இந்த பை ரெண்டும் மேல இருக்கு. எதுலன்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் மட்டும்தான் அப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதையும் நைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். ஓகேங்களா? இந்த பை வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கு, இந்த பை ஆர்பிட்டால் கீழே இருக்கு, சிக்மா மேல இருக்கு. ஓகேங்களா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்மா கீழே இருக்கு, பை ஆர்பிட்டால்கள் மேல இருக்கு. இந்த எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால வேரியேஷன் கிடையாது, அது அப்படியே தான் இருக்கு. 14 எலக்ட்ரானும் சரி 16 எலக்ட்ரான் இருந்தாலும் சரி இதுல எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அதுல வேரியேஷன்ல நமக்கு எதுலதான் வேரியேஷன்னா இந்த பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால தான் வேரியேஷன். ஓகேங்களா? அப்ப இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னா இப்போ மொத்தம் 8 எலக்ட்ரான் இருக்கு. முதல்ல இதை ஃபில் பண்ணிருங்க. 1 2 ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 3 4 5 6 இப்ப நான் போட்ட மாதிரி தான் ஃபில் பண்ணேன். இப்போ இன்னும் 2 இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 1 2ன்னு ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப இதனுடைய பிணைப்பு வரிசை பாத்தீங்கன்னா நம்ம பிணைப்பு ஆர்பிட்டால்கள் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் பாத்தீங்கன்னா 2 4 இதுல ஒரு ஃபுல்லாவே 6 பாத்தீங்கன்னா 10 இருக்குது மைனஸ். அதே மாதிரி எதிர்பிணைப்பு பாத்தீங்கன்னா எதிர்பிணைப்பு 2 4 இங்க 2 இருக்கு பாருங்க, இங்க 1 இங்க 2 இருக்கு. ஓகேங்களா? அப்போ 6. ஓகேங்களா? அப்போ வகுத்தல் 2 அப்ப பாத்தீங்கன்னா 4 வகுத்தல் 2 ஆயிரும். அப்ப 2ன்னு வந்து. ஓகேங்களா? அப்ப ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்குதுன்னா இந்த 2 ஆக்சிஜன் நடுவுல 2 பிணைப்பு இருக்குது அப்படிங்கிற. ஓகேங்களா? இரட்டை பிணைப்பு இருக்கு, ஏன்னா பாண்ட் ஆர்டர் 2ன்னு வரும். அப்ப அதே சமயத்துல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தனித்த ஒற்றை எலக்ட்ரான் இருக்குங்களா, 5 2pxல தனித்த ஒற்றை எலக்ட்ரான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பேராகாந்தத்தன்மை வாங்கி, ஆக்சிஜன்ங்கிறது பேராகாந்தத்தன்மை வாங்கி, நைட்ரஜன்ங்கிறது டயாகாந்தத்தன்மை வாங்கி. ஓகேங்களா? இது எல்லாமே எல்லா எலக்ட்ரானும் பாத்தீங்கன்னா பேரடா இருக்கு, எல்லாமே பேரடா இருக்கு, இணையா இருக்கு. அப்ப டயாகாந்தத்தன்மை. இதுவே O2 மைனஸ் எழுதணும் வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரானை சேர்க்கிறோம். அது இங்கதான் சேர்க்கிறோம், எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்ல தான் சேர்க்கிறோம். ஏன்னா இது ஃபில் ஆயிடுச்சு, கீழே ஃபில் ஆயிடுச்சு, இது ஃபில் ஆயிடுச்சு. அப்ப எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்ல தான் சேர்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப அதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 10 மைனஸ் இதுலதான் 1 சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்ப 7ன்னு வந்துடும் டிவைடட் பை 2. இப்போ 3 வகுத்தல் 2 இப்போ 1.5 வரும். ஓகேங்களா? இதுவே O2 பிளஸ் அப்படின்னா ஒரு இதை நீக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுல கடைசியா எதை ஃபில் பண்ணுமோ அதுல இருந்து தான் நீக்க போறோம். ஓகேங்களா? இதுல இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல இருந்து தான் 1 நீக்கிறோம். ஓகேங்களா? 5 2py இருந்து 1 நீக்கிறோம், ஏன்னா கடைசியா அதை தான் ஃபில் பண்ணோம். அப்ப கடைசியா எதை ஃபில் பண்ணுமோ அதுல இருந்து 1 நீக்கிறீங்க. ஓகேங்களா? அப்ப எதிர்பிணைப்புல இருந்து 1 நீக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இது என்ன ஆயிருன்னா 10 மைனஸ் 6ன்னு இருக்கிறது 5 ஆயிரும். ஓகேங்களா? அப்ப வகுத்தல் 2. அப்ப 5 வகுத்தல் 2 2.5 இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்ப இதுக்கு எழுதுனீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ O2 பிளஸ் O2 மைனஸ் இந்த 3 இருக்கு. ஓகேங்களா? அப்ப O2னா 2ன்னு வருது, O2 பிளஸ்னா 2.5ன்னு வருது, O2 மைனஸ் 1. ஓகேங்களா? இதை வச்சுட்டு பிணைப்பு நீளம் முதல்ல எழுதுறோம். பிணைப்பு நீளம். ஓகேங்களா? அப்ப பிணைப்பு நீளம்னா பிணைப்பு வரிசை எதுக்கு அதிகமா இருக்கும், ஏன்னா பிணைப்பு நீளம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். பிணைப்பு நீளம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிணைப்பு வரிசை. ஓகேங்களா? அப்ப பிணைப்பு நீளம் இந்த பிணைப்பு வரிசைக்கு வந்து இதுக்கு அதிகமா, 4 அதிகமா இருக்கு. அப்ப அதுக்குதான் கம்மியா இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். அப்போ
அடுத்தது O2 மைனஸ், இது பிணைப்பு நீளம். இதுவே பிணைப்பு ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம்னா இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பிணைப்பு ஆற்றல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிணைப்பு வரிசை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே மாத்திருக்கு. அப்ப பிணைப்பு ஆற்றல் பிணைப்பு வரிசை எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு தான் அதிகமா இருக்கும். O2 பிளஸ் இதுக்கு தான் அதிகமா இருக்கும். அடுத்தது O2 அதே ரெண்டாவதுல தான் வருது. அடுத்தது O2 மைனஸ். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி தான் எழுதணும். சார் ஒரு டவுட் கேட்டீங்களா சார்? புரிஞ்சுதுங்களா சார்? ஓகே சார், ஓகே சார். ஓகே. அப்ப இந்த மாதிரி தான் எழுதுறோம். அப்ப இதனுடைய காந்த பண்பு பார்க்கும்போது இது பேரா காந்தத்தன்மை. O2 அப்படிங்கிறது பேரா காந்தத்தன்மை. ஓகேங்களா? இப்போ O2 பிளஸ் அப்படின்னா இந்த இடத்துல தான் இதுல இருந்து ஒன்னை நீக்க போறோம். இதுல இருந்து ஒன்னை நீக்கிறோம். மீதி ஒன்னை நீக்கிட்டா இன்னொரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கும். அப்ப அதுவும் நமக்கு என்னது? பேரா காந்தத்தன்மை. ஓகேங்களா? O2 மைனஸ் அப்படின்னாலும் ஒன்னை சேர்க்கிறோம். இப்ப இங்க ஒன்னு சேர்க்கிறோம் வச்சுங்க. அப்ப இதுல நமக்கு ஒரு அந்த அன்பேட் எலக்ட்ரான் இங்கே இருக்கும்போது அப்ப அதுவும் பேரா காந்தத்தன்மை. இப்போ ஆக்சிஜன் எப்படி இருந்தாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை நீக்கினாலுமே எலக்ட்ரானை சேர்த்தாலுமே அது அதனுடைய காந்தத்தன்மையை இழப்பதில்லை. அது வந்து பேரா காந்தத்தன்மையாகத்தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுதான் நம்ம இதுல பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் இந்த இதுலயுமே இருக்குது. ஓகேங்களா? இதுல இந்த கரெக்ஷன் அப்படியே இது பண்ணி இதுல ஒரு நம்ம இதுல கொஞ்சம் மாத்திங்க. இது 2px 2py. ஓகேங்களா? இந்த இடத்துல 2pz. அதே மாதிரிதான் இங்கேயும் இது எக்ஸ், இது ஒய், இங்கே இசட். அதே மாதிரிதான் இங்கே ஆக்சிஜனுக்கும் அப்படி மாத்தி இது எக்ஸுங்கிற இடத்துல இசட்னு போடுங்க. ஓகேங்களா? அப்ப இது வந்து வழக்கம் போல எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப எழுதும்போது நம்ம இதை எழுதும்போது நம்ம இதை அப்படியே இந்த ஆர்டராகவே எழுதிக்கலாம். இதோட எலக்ட்ரான் அமைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலோட எலக்ட்ரான் அமைப்புனா சிக்மா 1s அதுல 2 இருக்கு, சிக்மா ஸ்டார் 1sல 2 இருக்கு. அடுத்தது சிக்மா 2sல 2 இருக்கு, சிக்மா ஸ்டார் 2sல 2 இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நமக்கு இதுல ஆக்சிஜனுக்கு எழுதுறேன். சிக்மா 2pzல 2 இருக்கு, பை 2px இதுல 2, பை 2pyலயும் 2. ஓகேங்களா? அப்ப அடுத்து அப்படியே வரிசை எழுதுறோம். ஓகேங்களா? அப்ப வரிசை எழுதும்போது பை ஸ்டார் 2px 2, பை ஸ்டார் 2pyல 2. ஓகேங்களா? சாரி, பை ஸ்டார் 2pxல 1 தான் இருக்கு, பை ஸ்டார் 2pyலயும் 1 தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது சிக்மா ஸ்டார் 2pzல ஒண்ணுமே இல்லைன்னா எழுத தேவையில்லை. அப்ப இதனுடைய ஆற்றல் ஏறு வரிசைனா இப்படி அப்படியே ஏறு வரிசையில எழுதுறோம். இது அப்படியே ஏறு வரிசையில எழுதுறோம். ஓகேங்களா? அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. இதனோட எனர்ஜி, இதனோட ஆற்றல் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதை விட இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பதிலா கே அப்படின்னு போட்டாங்க. கே டேஸ் அப்படின்னு ஒரு சில புக்ல போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இப்படி எழுதலாம். இதுக்கு பதிலாக இந்த 1s மட்டும் நம்ம அது ஃபர்ஸ்ட் செல் முதல் கூடா இருக்கறனால கே டேஸ் அப்படின்னு வழக்கமா எழுதிட்டு மீதி இருக்கிறது அப்படியே எழுதுறோம். ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க டீச்சர். இது நடத்தின வரைக்கும் அந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையில ஏதாவது டவுட் இருந்தா அப்படியே சொல்லுங்க. இப்ப இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் முடியுது. நான் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி. ஓகேங்களா? 19 ஸ்டார்ட் பண்ணிட்டு 23. ஆக்சுவலி போன மாசம் 19 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம பாத்தீங்கன்னா டிசம்பர்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ப 23 ஜான் கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 யூனிட் இருக்கு, 3 பெரிய டாபிக் இருக்குது. தனிம ஆவர்த்தன பண்புகள். ஓகேங்களா? தனிம ஆவர்த்தன பண்புகள் அது தனி டாபிக். அடுத்து அணு அமைப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பிணைப்பு, அயனி பிணைப்பு,
சக பிணைப்பு இதெல்லாம் சொல்ல முடியுங்களா? கெமிக்கல் பாண்டிங், வேதி பிணைப்புன்னு இது காமனா சொல்லுவோம். வேதி பிணைப்பு. ஓகேங்களா? அப்ப 3 டாபிக் இருக்கு. இந்த 3 சேர்ந்தது தான் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ங்கிறது எப்பயுமே பெருசு தான். அதனால இது கொஞ்சம் எப்பயுமே டிலே ஆகும். அடுத்தடுத்த யூனிட் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிஞ்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த யூனிட்டுக்கான ஃபுல்லா எல்லாமே சேர்த்து ஒரு டெஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டே இருக்கும். ஓகேங்களா? மண்டே அந்த டெஸ்ட் கொஞ்சம் எல்லாருமே ஒரே டைம்ல அட்டன் பண்ணீங்கன்னா கூட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். ஒரே டைம் மண்டே அப்படிங்கும்போது ஏதோ ஒரு டைம் நம்ம சொல்றோம். மண்டே ஒரு 8:30. ஓகேங்களா? நான் ஒரு 8:30 அல்லது 8:00 நம்ம இது பண்ணிடுறேன் முன்னாடியே கூட. 8:00 பண்ணிட்டோம்னா ஒரு 1 hour 50 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 50 கொஸ்டின்ஸ் ஒரு 1 hour எழுதிக்கிற மாதிரி பாத்துங்க. 50 கொஸ்டின் ஆக்சுவலி 50 மினிட்ஸே போகும். மார்னிங்கா நைட்டாங்க சார்? மார்னிங் சாரி நைட்டு தான். நைட்டு 8 to 9. 8 to 9 அதை முடிச்சுட்டு அப்படியே அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அந்த 9 to 10 வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்லாருமே யூனிஃபார்மா எழுதிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஒரு சார் நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். என்னங்க சார்? சார் இன்னைக்கு தான் சார் நான் ஜாயின் பண்ணேன். ஓகேங்க சார், உங்களோட நம்பர் அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஆட் பண்ணிடலாங்க சார். நீங்க எனக்கு தனியாக மெசேஜ் போடுங்க. ஒரு சார் கணேஷ் சார் இருக்காருங்களா? இல்ல கணேசன் சார் சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பண்ணிட்டாரு எல்லாத்தையும். பண்ணிட்டு இல்லைங்க சார்? சார் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்களேன் சார். ஓகே சார். நீங்க உங்களுக்கு மறுபடியும் இது பண்ணிடலாம். ஓகே உங்களுக்கு சார். புதுசா ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட் மிஸ் ஆனவங்களுக்கு மறுபடியும் நம்ம நடத்திடுவோம். சரிங்க சார். அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். அப்போ 50 மினிட்ஸ்ல எழுதலாம். நீங்க ஒரு 1/2 hourல கூட டக்குன்னு கூட முடிச்சுக்கலாம். ஓகே தெரிஞ்ச சார். கொஸ்டின் மட்டும் அப்படியே ஆட் பண்ணி. ஓகே சார். ஓகேங்க சார். சார் இந்த அணு ஆர்பிட்டால் நேர்கோட்டு இணைவு டாபிக் இல்லைங்க சார்? என்ன அது டீச்சர்? அணு ஆர்பிட்டால்கள் நேர்கோட்டு இணைவு அணு ஆர்பிட்டால்கள் நேர்கோட்டு இணைவு அந்த டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார் எக்ஸாம்ல? உங்களுக்கு நாளைக்கு இந்த இதுதான் இப்ப நடத்திருக்கோம் இல்லைங்களா, LCAO. ஆமா, இப்ப அதுல வந்து நாளைக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் நான் போடுறேன். இன்னைக்கு நடத்துனது. ஓகே. அதை நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப அது போடும்போது உங்களுக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. நாளைக்கு உங்களுக்கு மார்னிங் அல்லது நாளைக்கு ஈவினிங்குள்ள, நாளைக்கு ஒரு 8:30 அந்த கொஸ்டின் 10 கொஸ்டின் நான் ஆட் பண்ணிடுவேன். அதை நீங்க அட்டன் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அதை தவிர மண்டே வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் எல்லாம் கம்பைன் பண்ணி வரும். அதுல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. எல்லாமே யூனிஃபார்மா இந்த 8 to 9 ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. அப்பதான் அந்த ரேங்க் எப்படி வர்றீங்க, எப்படி என்னங்கிறது தெரியும். அதனால இந்த 8 to 9 கொஞ்சம் அட்டன் பண்ணிருங்க எல்லாருமே. இந்த டைம் மட்டும் இந்த ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட் மட்டும் யூனிஃபார்மா அட்டன் பண்ணிருங்க. நீங்க இந்த நம்ம ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சுட்டு போடுற டெஸ்ட் கூட நீங்க உங்க டைமுக்கு தகுந்த மாதிரி அட்டன் பண்ணுங்க. இந்த யூனிட் டெஸ்ட் மட்டும் ஒரே டைம்ல யூனிஃபார்மா கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. சார் சொல்லுங்க சார். சார் இது கொஸ்டின் வந்து பிடிஎஃப் இருந்தா நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு இதுல உங்களுக்கு மறுபடியும் பார்க்க முடியுது இல்லைங்க சார்? உங்களை டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு மறுபடியும் பார்க்க முடியுதுல்ல? நீங்க அட்டன் பண்றீங்க இல்லைங்க சார்? அது உங்களுக்கு பார்க்க முடியுதா? பார்க்க முடியும் சார். கொஞ்சம் பிடிஎஃப் இருந்தா இன்னும் நல்ல பெஸ்டா இருக்கும் சார். நாங்களே கூட ஓகேங்க சார். அது நம்ம எப்ப கொடுக்குறோம்னா சார், ஒரு மொத்தமா ஒரு 3 யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பிடிஎஃப் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி சார் வந்து கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கணும் சார். ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்குங்களா? இப்ப தமிழ்ல தான் நம்ம போட்டுருக்கிறோம். உங்களுக்கு இங்கிலீஷ்ல கேக்குறீங்களா? ரெண்டுலயுமே சார். கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும், ரெண்டுலயுமே வர மாதிரியா? ஓகே அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகே சரி, அந்த மாதிரி போட்டலாம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையும் போட்டலாம். ரெண்டுமே இப்போ முதல்ல இங்கிலீஷ்லயே கொடுத்துட்டு கூட அதுக்கு கீழே அப்படியே தமிழ்ல ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஓகேங்க சார், அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? இப்ப லாஸ்ட் கிளாஸ் நம்ம அந்த ஒரு இது டிஸ்கஸ் பண்ண அந்த டெஸ்ட் ஒன்று போட்டோம் இல்லைங்களா? அது கொஞ்சம் பேர் தான் எழுதிருந்தீங்க. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எழுதுனீங்கன்னா பரவாயில்ல. ஒரு நிமிஷம்.
இதுதான் அது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா யாருக்காவது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம சொல்லியிருந்தோம். ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகேங்க சார். புரியல. நான் அப்படியே ஃபுல்லா கூட அப்படியே சொல்லிடுறேன். இதை கவனிங்க அப்படியே. இதுல மீத்தேன் இருக்கு இல்லைங்களா? மீத்தேன் கம்பஷன் சொல்றோம். அதாவது மீத்தேன் முழுமையான எரிதல் வினைக்கு உள்ளாகும் போது கார்பனும் எந்த இனக்கலப்பு மாற்றத்திற்கு உள்ளாகிறதுங்கிறாங்க. அப்ப மீத்தேனோட எரிதல் வினை நமக்கு தெரியணும். அப்ப மீத்தேனோட எரிதல் வினைனா அது ஆக்சிஜனோட சேருது. அப்ப சேரும்போது இது 2 இதை உருவாக்கும், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர். ஓகேங்களா? அப்ப இனக்கலப்பு மாற்றம் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் என்னன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இதுல என்னன்னு தெரியும் நமக்கு, CH4னா sp3. ஓகேங்களா? CO2 அப்படின்னா sp இனக்கலப்பு, CO2 அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் நமக்கு sp இனக்கலப்பு, CO2ல கார்பன் sp இனக்கலப்பு. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா வச்சு கூட நீங்க இது பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருந்தீங்களா, ஹைபிரிடைசேஷன் V plus M minus C plus A அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சிருந்தோம். முன்னாடி ஒரு ஆஃப். ஓகேங்களா? அந்த இந்த இடத்துல பாருங்க ஆஃப். இது வந்து கார்பனோட வீணா கார்பனோட இணைதிறன் எலக்ட்ரான். அப்ப கார்பன் இணைதிறன் எலக்ட்ரான் 4 பிளஸ் ஒற்றை இணைதிறன் எதுவுமே இல்லை, ஆக்சிஜன் இரட்டை இணைதிறன் தான். அப்ப 0. நேர்மின் சுமை இல்லை 0, எதிர்மின் சுமை இல்லை 0. ஓகேங்களா? அப்ப 4/2. அப்ப 2ன்னு வருது. இதுதான் ஸ்டெரிக் நம்பர்னு சொல்றோம். அப்ப ஸ்டெரிக் நம்பர் 2ன்னு வந்தாவே அது sp இனக்கலப்பு. ஓகேங்களா? அப்ப sp3ல இருந்து sp ஆக மாறுது. ஓகேங்களா? sp3ல இருந்து sp ஆக மாறுது. இது ஒண்ணு. அடுத்தது நமக்கு இதுல பாருங்க, XCF5 BRF3 இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, மைய அணுவுடன் சம எண்ணிக்கையிலான தனித்த ஜோடி எலக்ட்ரான்களை கொண்டுள்ளோம். ஓகேங்களா சார்? அப்படியே மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா? இப்ப XCF5 எடுத்துக்கங்க. XCF5னா இப்படிதான் எழுதுறோம். XCனா 1 2 3 4 5 6 7 8. அப்ப இதான் மைய அணுனா அதனோட இணைதிறன் எலக்ட்ரான் எழுதிக்கிறோம், 8 எலக்ட்ரான். செனான்னா மந்தவாயு, அப்ப 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப F5 மைனஸ் இருக்கு. அப்ப இன்னொரு எலக்ட்ரான் இங்க சேர்த்திக்கணும். 8 இருக்கு, கூட 1 சேர்த்திக்கிறோம். மைனஸ்னா 1 சேர்த்திக்கணும், பிளஸ்னா 1 கழிச்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி எழுதிக்கிறோம் முதல்ல. ஓகேங்களா? அப்ப இதுல 5 ஃப்ளூரின் இருக்குங்க. 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்ப 5 ஃப்ளூரின் இந்த மாதிரி எழுதிட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா தனித்த ஜோடி, இதுல ஒரு ஜோடின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த எலக்ட்ரான் இப்ப இங்க எழுதுனா இது ஒரு ஜோடி. ஓகேங்களா? இந்த எலக்ட்ரானுக்கு அங்க மேல எழுதிட்டேன். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஜோடி எலக்ட்ரான் இருக்கு. 2 லோன் பேர், தனித்த ஒற்றை எலக்ட்ரான். ஓகேங்களா? தனித்த இரட்டை எலக்ட்ரான், லோன் பேர் சொல்லுவோம், தனித்த இரட்டை எலக்ட்ரான். அதே மாதிரி BRF3னா இந்த போரானை சுத்தி 5 எலக்ட்ரான், போரான் சுத்தியும் 7 இருக்கும். ஏன்னா இது ஹேலஜன் அப்படிங்கும்போது இணைதிறன் எலக்ட்ரான் 7. 3 4 5 6 7. அப்ப 3 ஃப்ளூரின் இதுல சேருந்துச்சு. 1 2 3 ஃப்ளூரின் சேருது. அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு லோன் பேரு, இதுல ஒரு லோன் பேர். அப்ப இதுலயும் 2 லோன் பேர் வருது. ஓகேங்களா? அப்ப கொஸ்டினே அதுதான், மையோடு சம எண்ணிக்கையிலான தனித்த ஜோடி எலக்ட்ரானை கொண்டுள்ளன. அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா 2 லோன் பேரு, இதுலயும் 2 லோன் பேர். ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 இதுதான் ஆன்சர். 1 மற்றும் 2. ஓகேங்களா? அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னாலும் இந்த இனக்கலப்பு ஃபார்முலா வச்சு நீங்க போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நம்ம அந்த NO2 பிளஸ் மட்டும் நான் சொல்றேன். அப்ப ஹைபிரிடைசேஷன் ஆஃப் நைட்ரஜனோட இணைதிறன் எலக்ட்ரான் 5. ஓகேங்களா? ஒற்றை இணைதிறன் கொண்டது எதுவுமே இல்லை. அப்ப 0. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் இருக்கு. அப்ப -1 பிளஸ் மைனஸ் இல்ல 0. ஓகேங்களா? அப்ப 5 - 1 வந்து பாத்தீங்கன்னா 4/2 sp-ன்னு வரும். ஓகேங்களா? sp, இந்த NO2 பிளஸ்க்கு sp. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த 2வது ஆப்ஷன் நினைக்கிறேன், 2வது ஆப்ஷன். அந்த இனக்கலப்பு உங்களுக்கு அந்த ஃபார்முலா வச்சு போட தெரியணும்.
ஓகேங்களா. அது நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் வச்சுக்கிட்டு நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டு பார்க்கும்போது ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா போட்டு பார்க்கும்போது அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். கொஞ்சம் ஃபாஸ்டா இதை வந்து சால்வ் பண்றது முக்கியம் இல்லை, இதை வந்து ஃபாஸ்டா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றது தான் அந்த இடத்துல முக்கியம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க ரெகுலர், அதாவது வழக்கமான நான்முகி அமைப்பை கொண்டது. ஓகேங்களா. இப்போ வழக்கமான நான்முகி அமைப்புனா நமக்கு என்ன வரணும்னா sp3 இனக்கலப்பு வரும். sp3 ஓகேங்களா. அப்ப இதுக்கு நம்ம இனக்கலப்பு தான் கண்டுபிடிக்கிறோம். வழக்கமான நான்முகி அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இனக்கலப்பு எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கிறோம். இதே ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வச்சு. ஓகேங்களா. இது மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க ஃபார்மால்டிகைடு மூலக்கூறின் வடிவம் VSE PR திருப்படி ஃபார்மால்டிகைடு மூலக்கூறுனா இப்படிதான் எழுத போறோம். HC++O தான் ஃபார்மால்டிகைடு. ஓகேங்களா. அப்ப கார்பன் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். கார்பனோட இணையம் 4, 1 2 3 4 இப்படி எழுதிடலாம். அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து சேருது, இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து சேருது. ஓகேங்களா. அப்ப ஆக்சிஜன் சேரும்போது டபுள் பாண்ட் போகணும். அப்ப இந்த இடத்துல ஆக்சிஜன். ஓகேங்களா. அப்ப இது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு பாருங்க. இதை சென்ட்ரல் இதை வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த சென்ட்ரல் கார்பனை ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அப்ப இது எல்லாமே மீதி இருக்கிறது எல்லாமே பின்னு எழுதுறோம். மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பின்னு எடுத்துக்கிறோம். இது இந்த ஆக்சிஜன் இரட்டை பிணைப்புல இருந்தாலுமே அதை நம்ம காமனா எடுத்துக்கிறோம். அப்ப இதனோட வடிவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணையுமே எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்ப AB3 வடிவம். ஓகேங்களா. AB3 இது ஏன்னு எடுத்துக்கிறோம். அது பாத்தீங்கன்னா B3 AB3 வடிவம். அப்ப AB3 வடிவம் அப்படின்னாவே VSE PR தியரியில நம்ம போகணும். VSE PR தியரியில AB3னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளானர், தல முக்கோணம். இது வந்து தல முக்கோணம்னு சொல்றோம். ஓகேங்களா. தல முக்கோணம். அடுத்தது இதுலயும் அதே மாதிரிதான் பிணைப்பு நீளம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வடிவத்தை வச்சுட்டு தான் பிணைப்பு நீளத்தை தீர்மானிக்கிறோம். அதாவது இது வந்து SP3. ஓகேங்களா. அப்ப டெட்ராஹெட்ரல் நான்முகின்னு சொல்றோம். நான்முகி. அப்ப 109.5 டிகிரி. அப்ப இது வடிவத்தை வச்சுட்டு பிணைப்பு கோணத்தை தீர்மானிக்கிறோம். இது வந்து SP. அப்ப நேர்கோட்டு வடிவம். அப்ப 180 டிகிரி. இது SP2. ஓகேங்களா. இதுவும் SP2 தான். இதுவும் SP2 தான். அப்ப 120 டிகிரி. இதுவும் 120. அப்ப எது அதிகம்னா நமக்கு இதுதான் 180. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மேற்பொருந்துதல் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த PP மேற்பொருந்துதல் PR தான் அதிக வலிமையுடைய பிணைப்பு வலிமை அதிகமா இருக்கும். அடுத்தது PR, அடுத்தது SR. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க OF2ல மொத்த பிணைப்பு ஜோடிகள் மற்றும் தனித்த ஜோடிகள். ஓகேங்களா. பிணைப்பு ஜோடினா பாண்ட் பேர்னு சொல்றோம், இது லோன் பேர்னு சொல்றோம். அதனோட எண்ணிக்கை கேட்கறாங்க. அப்போ ஆக்சிஜன் தான் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஓகேங்களா. இப்போ இதுல 2 ஃப்ளூரின் சேருதுன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஃப்ளூரின், இங்க ஒரு ஃப்ளூரின் சேருது. OF2 அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. 2 சேர்ந்துச்சு. அப்ப இங்க இது அப்ப பாருங்க எத்தனை, இது வந்து பிணைப்பு ஜோடி, இது பிணைப்பு ஜோடி. அதாவது பிணைப்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், பிணைப்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இது பிணைப்பு ஜோடின்னு சொல்றோம். ஓகேங்களா. அப்ப தனித்த ஜோடி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் தனித்த ஜோடி, லோன் பேர் எலக்ட்ரான். ஓகேங்களா. இது நம்ம இப்படி போட்டுட்டு 2, அதாவது 2 பிணைப்பு ஜோடி. முதல்ல இந்த ஆர்டர் பாத்துங்க. முதல்ல பிணைப்பு ஜோடி கேட்கறாங்க. அப்ப பிணைப்பு ஜோடினா இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி. அப்ப 2 ஜோடி இருக்கு, 2 பேர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி 2ன்னு போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது இந்த என்ன ஆர்டர் கேட்கணும் அதே ஆன்சரை நம்ம அதே மாதிரி பண்றோம். தனித்த ஜோடினா இந்த 2 தான் இருக்குன்ட்டு 2ன்னு போட்டக்கூடாது. 2னா ஆப்ஷனே வரல. அப்ப பாருங்க இந்த ஃப்ளூரின் இருக்கும்போது இதுலயும் தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள். எப்போ ஃப்ளூரின் வந்தாலுமே அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். ஹேலஜன் வந்தாவே இந்த மாதிரி தான் வரும், அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். அப்ப அந்த ஹேலஜன்லயும் இந்த மாதிரி தனித்த ஜோடி இருக்கு. அப்ப இதுல ஒரு 3 ஜோடி எலக்ட்ரான் இருக்கு, 3 பேர். இதுல ஒரு 3 பேர். ஓகேங்களா. இதுல 2 பேர். அப்ப மொத்தம் 8 பேர். ஓகேங்களா. அப்ப பாத்தீங்கன்னா 2 8ன்னு வரும். 2 8. ஓகேங்களா. அதே மாதிரி இதுல நமக்கு தவறான கூற்று கேட்கறாங்க. நம்ம சில டைம் இது பார்த்துட்டு சரியான கூற்று தான் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி தவறா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எடுத்துனே ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிடும். ஓகேங்களா. ஆனா அப்படி டிக் பண்ணோம்னா அது சரிதான், ஆனா இந்த கொஸ்டின் படி அது தப்பு தான். ஓகேங்களா. அப்ப நம்ம பாருங்க சிக்மா பிணைப்பு பை பிணைப்பை விட வலிமையானது, கரெக்ட் தான். ஓகேங்களா. ஆனா தவறான கூற்று தான் கேட்கறாங்க இந்த இடத்துல. அப்ப பாருங்க PR எப்போதும் பக்கவாட்டு மேற்பொருளே கொண்டு வரும். இப்ப PR அப்படின்னா நமக்கு நேருக்கு நேராகவும் மேற்படணும், அப்படி மேற்படணும், பக்கவாட்டிலையும் மேற்படணும்.
அப்ப இது வந்து சிக்மா பிணைப்பு உருவாக்கும், இது பை பிணைப்பு உருவாக்கும். அப்ப இதுதான் கவரா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுதான் இந்த கொஸ்டின் படி இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, எஸ் ஆர்பிட்டால் ஒருபோதும் பை பிணைப்புகளை உருவாக்குவதில்லை. ஓகேங்களா? எஸ் ஆர்பிட்டால்னாவே இப்படித்தான் நேருக்கு நேரம் தான் இப்படி மேற்கொள்ளும். ஏன்னா கோள வடிவத்தில் இருக்கிறனால நமக்கு எப்பயுமே சிக்மா பிணைப்பு மட்டும்தான் உருவாகும், பை பிணைப்பு உருவாகிறது இல்லை. ஓகேங்களா? இது கரெக்ட். அடுத்து 2 அணுக்களுக்கு இடையே ஒரே ஒரு சிக்மா பிணைப்பு மட்டுமே இருக்க முடியும். ஓகேங்களா? இப்ப 2 அணு இருக்குன்னு வச்சுங்களேன். 2 அணு இருந்துச்சுன்னா ஒரு பிணைப்பு தான் இருக்கு. இப்ப நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப கார்பன் இரட்டை பிணைப்புன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கும், ஒரு பை பிணைப்பு இருக்கும். இதுவே மும்மை பிணைப்பு அப்படின்னா ஒரு சிக்மா பிணைப்பு தான் இருக்கும். சென்ட்ரல் இருக்கிறது தான் சிக்மா பிணைப்பு வச்சுக்கோங்க. மீதி 2 வந்து பாத்தீங்கன்னா பை பிணைப்பு. ஓகேங்களா? அப்ப 2 பை பிணைப்பு இருக்கலாம், ஆனால் சிக்மா பிணைப்பு ஒண்ணுதான் இருக்கு. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இதுலயும் இனக்கலப்பு வடிவம் எதுல மாறுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இனக்கலப்பை வச்சு இனக்கலப்பு கண்டுபிடிச்சது போதுமானது. இதுல பாருங்க, sp3 இனக்கலப்பு, இது மீத்தேன் CH3 CH3 எல்லாமே ஒற்றை பிணைப்பா இருக்குது. கார்பனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒற்றை பிணைப்பா இருக்குது அப்படின்னா sp3 இனக்கலப்பு தான். கார்பனை பொறுத்த வரைக்கும் ஒற்றை பிணைப்பா இருந்தா sp3, கார்பன் ஒற்றை பிணைப்பு இருந்தா sp3, கார்பன் இரட்டை பிணைப்பு இருந்துச்சுன்னா sp2, மும்மை பிணைப்பு இருக்குதுன்னா sp3. அதை ஞாபகம் வச்சுக்கணும் கார்பனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே மாற்றம் கேட்கறாங்க. இது sp3 தான், இதுவும் sp3 தான். இது பிரமிடு வடிவம், இது நான்முகி வடிவம். ஓகேங்களா? அப்ப இதுல மாறல. ஓகேங்களா? அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இது sp2, இதுக்கு போட்டு பாத்தீங்கன்னா sp3ன்னு வருது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இனக்கலப்பே மாறுபடுது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தலை முக்கோணம் வரும், இது நான்முகி வரும். ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே மாறுது. அப்ப இதுதான் ஆன்சர். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் மாறாது. sp3 தான் வரும். ஓகேங்களா? செக் பண்ணி பாத்தீங்கன்னா மாறாது. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? கார்பன் டபுள் பாண்ட் வந்து sp2ங்களாங்க சார்? கார்பன் டபுள் பாண்ட் டீச்சர் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் வந்து sp2ங்களா? கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் வந்துச்சுன்னா sp2. அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வந்ததுன்னா sp இனக்கலப்பு. sp. ஓகே 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 ஓகே. இன்னைக்கு நடத்தின டாபிக் கொஞ்சம் அப்படியே பாத்துருங்க. பார்த்துட்டு அப்படியே டெஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு ஈவினிங்குள்ள நான் ஆட் பண்ணிடுறேன். 10 கொஸ்டின் நீங்க அப்படியே இது பண்ணுங்க. மண்டே வரும்போது ஒரு 50 கொஸ்டின்ஸ் தயாராகிங்க. இந்த யூனிஃபார்மா எல்லாமே அந்த ஒரே டைம்ல 8 to 9 எழுதுற மாதிரி பாத்துங்க. ஏதாவது டவுட்னா கூட அப்படியே குரூப்ல கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க டீச்சர். இந்த ஆர்பிட்டால் நேர்கோட்டு இணைவுல 16 ஆர்பிட்டால் எலக்ட்ரான்களுக்கு மேல வந்து டி ஆர்பிட்டால் வச்சிருக்கா சார். 16 எலக்ட்ரானுக்கு அப்புறம் டி ஆர்பிட்டால ஃபில் பண்ற மாதிரி அந்த மாதிரி மாடல் இருக்கா சார்? பி ஆர்பிட்டாலுங்களா? பி ஆர்பிட்டால் வரைக்கும் பார்த்தோம், டி ஆர்பிட்டால் இருக்கான்னு கேக்குறேன். டி ஆர்பிட்டால் அந்த டி ஆர்பிட்டால் வரைக்கும் கேட்க மாட்டாங்க டீச்சர். அந்த அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. யூஜிடிஆர்பி தானே இது. ஓகே சார். யூஜிடிஆர்பில டி ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் வரைக்கும் தான் கேட்போம். 16 வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிஜன் வரைக்கும் தான் கேட்பாங்க. ஓகே சார். ஆக்சிஜன் வரைக்கும் தான் கேட்பாங்க. அதுக்கு மேல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன O2 பிளஸ் O2 மைனஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி N2 அந்த மாதிரி தான் கேட்பாங்க. உங்களுக்கு பிஜிடிஆர்பி லெவல்லே அந்த மாதிரி தான் கேட்கறாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா யோசிக்க தேவையில்லை. ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே டீச்சர். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட அப்படியே குரூப்ல கேளுங்க. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் டீச்சர். ஓகே டீச்சர், கிளாஸ் முடிச்சுக்கலாம். லீவ் பண்ணுங்க.